ஸ்லிப்பில் நின்று கொண்டிருந்த நான் எந்த ஒரு கேட்சையும் விட்டுவிடாமல் பிடித்துவிட வேண்டும் என்று விரும்பினேன். ஏனென்றால் அது எனது அணியின் வெற்றியை முழுமையாக பாதிக்கும். புகையிலையை புகைப்பது மற்றும் அதை மெல்லுவதன் மூலம் உங்கள் வாழ்வை அழிக்கும் வகையில் நீங்களும் உங்கள் ஆரோக்கியத்தை சிதறடிக்காதீர்கள். துடிப்பாக இருங்கள், புகையிலையிலிருந்து விலகி இருங்கள். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். யாரு அவன்? கிறுக்கு பைய சார். என்ன பண்ணா? நம்ம கமிஷனர் தங்கச்சியை சைட் அடிச்சான். லவ் அஃபேர். அப்படியா? அவங்க நினைக்கிற மாதிரி இது செக்ஷுவல் அஃபேர் இல்ல, புனிதமான காதல். அந்த பொண்ணை நான் எவ்வளோ காதலிச்சேன்னு உங்களுக்கு தெரியாது. ஏண்டா கமிஷனர் தங்கச்சியை என்னடா பண்ண? சொல்றா, உன் காதல் கதையை சொன்னா நாங்களும் கேட்போம்ல. அந்த பொண்ணோட பேர் என்னடா? ஏய்! ஏய்! அஞ்சலி! என்ன? I love you! I love you! அழகு எனும் ஆயுதத்தான் புனெஞ்சை நீ வீழ்த்தினாயே. என் உயிரும் இனியுன் வசமே. நான் எப்படி ஆனேன் இப்படி, இப்போது ஒன்றும் புரியல. செல்லாதே தனியே, கொல்லாதே எனையே, நீ எந்தன் விழியில் வலி தந்தாயே நொடியில். கண்ணுள்ளே வண்ணச்சிறகா பறந்தாயே, நீயும் அழகா.
செய்கிறாய். Today is World's Promise Day. என் கூடவே இருப்பியா? ப்ராமிஸ். என்னையே கல்யாணம் பண்ணிக்குவல்ல? ப்ராமிஸ். You're an animal. Yeah. But I like animals. किधर मिला रे तू साले? I love you சொல்லுடா. ஏ போல் now. உனக்கு பயமா இல்லையா? டே கேக்குறல்ல, உனக்கு பயமா இல்லையா? இருக்கு. நீ என்ன விட்டுட்டு போயிடுவியோங்கிற பயம். சார் தேங்க்யூ. வெல்கம் சார். கடமா ஆ ஃபோட்டோவில் இருக்கிற பையன் எப்படி இருக்கான்னு சொல்லு. ரொம்ப அழகா இருக்காங்க. என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்? பேட்டிங் அட் 99, வெயிட்டிங் ஃபார் செஞ்சுரி. ஐபிஎல்லையா? IPS, என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். இப்போ வரைக்கும் 99 பேரை க்ளோஸ் பண்ணியிருக்கான். 100வது ஆளுக்காக வெயிட்டிங்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் இல்லையா, ஆ அவன் தான் இவன். ஸ்மார்ட்டா இருக்காங்க. அஞ்சலிக்கு பொருத்தமா இருக்கும். அஞ்சலிக்கு ஒரு வாட்டி காட்டு. அஞ்சலி, வீட்ல எனக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. அஞ்சலி என்ன அப்படி கட்டி பிடிச்சி விக்கி விக்கி அழுததும் என்னால தாங்க முடியல. அடுத்த நாளே அவளுக்கு என்கேஜ்மெண்ட்னு தெரிய வந்தது. அது கமிஷனர் வீடுங்கிறதையும் மறந்துட்டேன். நெஞ்ச தொலைக்க வேண்டிய புல்லட் கொஞ்சம் மிஸ் ஆகி பக்கத்துல பட்டுடுச்சு. பொழைச்சேன். ஆனா அந்த ஜட்ஜ் என்னை விட்டு வைக்கல. 2 வருஷம் ஜெயில் தண்டனையை கொடுத்துட்டாரு. என் கவலை எல்லாம் இப்ப ஒன்னே ஒண்ணுதான். நான் இல்லாம அஞ்சலி எப்படி உயிர் வாழ்வா? அதை நினைச்சுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க.
சாரி. என்னாலதான் நீ இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்க. நீ எனக்கு எவ்வளவு லவ் பண்றன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் உன்கிட்ட ஒரு பெரிய பொய் சொல்லிட்டேன். ஆனா உண்மை என்னன்னா, என் விருப்பப்படிதான் என் கல்யாணம் நடந்துச்சு. என்ன? ஏன் லவ் நீதான்டா. ஆனா வீட்ல எனக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்து வச்சதும் என்னால நோ சொல்ல முடியல. என்கிட்ட எதுக்கு போய் சொன்ன? ஒரு பொண்ணு தான் கேரக்டர் பேட் பண்ணிக்கிற மாதிரி எப்படி பேசுவா சொல்லு. அதான் உன்கிட்ட கொஞ்சம் கண்ணீரை மிக்ஸ் பண்ண. நீ வந்து அவ்வளவு கலாட்டா பண்ணுவேன்னு நான் என்ன கனவா கண்டேன்? உன்கிட்ட இந்த மாதிரி சொன்னேன், பட் என் ஹஸ்பண்ட்க்கு வேற மாதிரி சொன்னேன். நீ சொல்றதை என்னால நம்ப முடியல. சாக்ரிஃபைஸ் ஐடியா ஏதாவது வச்சிருக்கியா? சாக்ரிஃபைஸா? சிச்சி, நான் டோட்டல் கிளியரா இருக்கேன். உனக்கு கிளியர் பண்ண தான் வந்தேன். அப்புறம் ஜெயில இருந்து வந்து கலாட்டா பண்ணக்கூடாது. ஐ அம் ஹாப்பி வித் மை லைஃப். அண்டர்ஸ்டாண்ட்? என்னோட ஹஸ்பண்ட் ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். டாக் தேக்கா தெரிக்கும். என்னை தேடி வராத. ப்ராமிஸ்? அந்த நிமிஷமே எனக்கு காதல் மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு. இத்தனை நாளா நான் இவளையா லவ் பண்ணேன்னு என்ன நினைச்சு நானே வெட்கப்பட்டேன். அஞ்சலிய மட்டும் இல்ல, பொண்ணுங்களையே வெறுக்க ஆரம்பிச்சேன். பொண்ணுன்னா பேயின்னு ஃபிக்ஸ் ஆயிட்டேன். சார், லேடி கான்ஸ்டபிள் எதுக்கு சார் இங்க? எதுக்கு சார்னு கேக்குறேன். என்னடா இப்போ பிரச்சனை என்ன? இவளை இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க சார். இங்க மொத்தம் ஆம்பளைங்க கூட்டமா இருக்கு. ஏதாவது எசுக்க பிசுக்க ஆயிட போகுது. என்னடா உடம்பு எப்படி இருக்கு? நீ போ சார், போக சொல்லுங்க சார். போமா. ஜெயில்ல பைத்தியக்கார மாதிரி நடந்துக்கிட்டேன். எல்லாரும் என்ன பார்த்து மென்டல்னு நினைச்சாங்க. கண்மணி அன்போடு காதலன் நான் வரையும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் அடிங்க. சௌக்கியமா? நீங்க வந்து எத்தனை நாள் ஆகுதுடா? 9 மாசம் ஆச்சுண்ணா. 9 மாசத்துல உன் கேர்ள் ஃபிரெண்ட் உன்னை பார்க்க ஒரு தடவையாவது வந்தாளா? வரலண்ணா. அவ வரமாட்டாடா. அதுக்கு வேற கணக்கு இருக்கு. பொண்ணுங்க எல்லாம் மேத்தமேட்டிக்ஸ், பசங்க எல்லாரும் போயட்ரி. உன் போயட்ரிய மூட்டை கட்டி ரெண்டுத்தையும் மூடிக்கிட்டு தூங்கு. ஓகேண்ணா. குட் நைட். லைஃப்ல இதெல்லாம் ரொம்ப சகஜம்டா. நீ எதையும் மனசுல வச்சுக்காத. நாட்டுல இன்னும் எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்க. இதை விட ஒரு நல்ல பொண்ணாவே உனக்கு கிடைப்பா. இந்த முறை கிடைச்சா உங்களுக்கே கொடுத்துட்றேன். நீங்களே வச்சு என்ஜாய் பண்ணுங்க. என்னது? கிடைச்சா அனுப்புடா. வரேன் சார். 2 வருஷம் ஆச்சுடா உன்னை பார்த்து. எப்படி இழைச்சு போயிட்டேன். ஏதாவது சாப்பிடுறியாப்பா? இரு எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே போடா. என் மானத்தைய வாங்கிட்ட. நான் சம்பாதிச்ச நல்ல பேரெல்லாம் கெடுத்து வச்சிருக்கேன். உன்னால ரோட்ல நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியல. என்னைக்கு நீ ஜெயிலுக்கு போனியோ அன்னைக்கே உன்னை தலை முடிக்கிட்டேன். நீ எனக்கு புள்ளியும் கிடையாது, நான் உனக்கு அப்பனும் கிடையாது. எனக்கு அப்படி சொல்லாதீங்க. ஏய், உன் புள்ள செத்துட்டாண்டி. இவன் உன் புள்ள கிடையாது. ஐயோ. ஏய், யாரா நீ? என் வீட்டுக்கு எதுக்கு நான் வந்தேன்? போடா போ. சரி போறேன். டேய் நீ போகாதடா. வேண்டாம்டா. அவர் போங்கறாரு, நீ நடனா இருக்க சொல்றியேமா? உனக்கு அவ்வளவு பாசம் போங்கனா என் கூட வந்துரு. போகாதடா, நான் சொல்றத கேளுடா. டேய், உங்க அப்பாவை தனியா விட்டுட்டு என்னால வர முடியாதுடா. அப்ப நீ இங்கே இரு. நான் எப்படி வேணாலும் பொழைச்சுப்பேன். நீ எப்படி வேணாலும் பொழைச்சுக்குவடா. ஆனா அவன் கதை என்ன? அவன் யாரு? யாரா? எனக்கு யாருன்னு உனக்கு தெரியாது. தெரியாது. அப்பா, வேண்டாம். சொல்லிட்டு அடிங்க. அப்பா, சொல்லிட்டு அடிங்கன்றல. மனுஷனாடா நீ? இவன் இருக்கல்ல, அந்த கான்ஸ்டபிள போட்டு கண்டபடி அடிச்சிருக்க. 2 காலம் விலகாம அவன் படுத்த படுக்கையா இருக்கான். பாவம், அந்த குடும்பம் கதறிக்கிட்டு இருக்கிறான். அவங்க திங்கிற சோத்துல மண்ணள்ளி போட்டுட்டிய. டேய், ஒன்னால அந்த மொத்த குடும்பமே நாதி இல்லாம தெருவுல அனாதையா நிக்குது. இதுக்கு மேல என் முகத்திலேயே முடிக்காத. போ, அவுட். ஐயோ ராஜா, டேய் வேணாம்டா, போகாதடா. டேய் அம்மா சொல்றத கேளுடா. போகாதடா.
தம்பி சொல்றதை கேளுடா. எனக்கு அவங்க போறாங்க. அவரை போகண்டான்னு சொல்லுங்க. அவரை வீட்டை விட்டு விரட்டினதுக்கு அப்பா மேல கோவப்பட்டேன். ஆனா என்னால அந்த கான்ஸ்டபிள் குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்ததை நினைச்சு வருத்தப்பட்டேன். யார் நீங்க? எனக்கு உங்களை யாருன்னு தெரியாது, ஆனா என்ன உங்களுக்கு நல்ல அடையாளம் தெரியும். சாரி. சாரி என்னடா சாரி? கால் விலங்கலடா. இல்லனா உன் நெஞ்சிலேயே உதைச்சிருப்பேன். கோவத்துல நான் என்ன செஞ்சேன்னு எனக்கே தெரியல. அத தெரிஞ்சுக்கதான் வந்தியா? எங்க எல்லாரோட வாழ்க்கையையும் அடியோட அழிச்சிட்டேன். நீங்க இனிமே எதுக்கும் அழ வேண்டிய அவசியம் இல்ல. பின்ன அழாம என்னையா செய்யறது? சிரிக்க சொல்றியா? எப்படியா சிரிப்பு வரும்? இன்னில இருந்து இந்த குடும்பம் என் குடும்பம். பொறுப்பா நான் உங்களை பாத்துக்கிறேன். உங்க கூடவே இருப்பேன். இத வாங்கிக்கங்க. ஜெயில நான் சம்பாதிச்ச பணம். டேய் போடவடியா. போவடியா. ஏண்டா பணத்தால ஈடுகட்ட பாக்குறியா? எத்தனை கொலை பண்ணி சம்பாதிச்சடா இந்த பணத்தை? நாங்க என்ன பிச்சைக்காரங்களா? அம்மா அந்த பணத்தை கொடுத்துரு. பணத்தை கொடுத்துரு. நமக்கு எதுக்கு இந்த பாவப்பட்ட பணம்? புடுறா, எழுந்துரு. வா போடவடியா. வெளிய போ. எழுந்துரா. எழுந்துருன்னு சொன்னா பணத்தை கட்டினா கரைஞ்சு போயிடுவோமா? போடா வெளிய. துரத்தவனா. கழுத்தை பிடிச்சு வெளிய துரத்து. ஜன்னலை திறந்தாலும் மூடினாலும் நான் உங்க கண்ணுல படுவேன். இங்கதான் உங்க வீட்டு முன்னாடியே இருப்பேன். என்ன வேடிக்கை பாக்குற? கதவை சாத்து. அண்ணா இவன் யாரோ இங்கே இருக்க போறானா? ஹலோ ரித்திக் ரோஷன். கம் ஹியர். ஓகே. இங்க தான் தங்க போறியா? ஆமா. அப்படின்னா நீ எங்களுக்கு ரெண்ட் கொடுக்கணும். ஓகே. 1 month advance. ஒரு நாளைக்கு எவ்வளோ? Daily 20 rupees. Give it to you. இங்கிலீஷ் நல்லா ஃப்ளோவா தான் பேசுற ப்ரோ. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? Baking. London return. லண்டன்ல சொத்தெல்லாம் போயிடுச்சா? Are you mad or what? அங்கே சேம் பேக்கிங் தான். இங்க எதுக்கு வந்த? இந்த மண் வாசனைக்கு மயங்கி வந்துட்டேன். இதோ இந்த தருதலைங்களை திருத்த வந்தேன். I hate Indian beggars. They don't have common sense. டேய் நீங்க சிக்னல்ல எப்படி பிச்சை எடுப்பீங்கன்னு காமிங்க. Nasty fellows. பின்ன நீ எப்படி கேப்ப? I like this question. Bob Marley. No, oh man I cry. No, oh man I cry. பாடி ஸ்டைல் அந்த கேப் எடுத்து அவங்க முன்னாடி நீட்டுவேன். காமன் சென்ஸ் இருக்கிற எவனா இருந்தாலும் மினிமம் 10 rupees போடுவான். பாத்தியா நீயும் போட்ட. தேங்க்ஸ். அம்மா அவன் இன்னும் இங்கதான் இருக்கான். அந்த பிச்சைக்காரங்களோட சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கான். டேய் எதுக்குடா இப்ப ஜன்னல திறந்த? உனக்கு வேற வேலை இல்ல? இந்தாண்ணா டீ. என்னண்ணா யோசிச்சுக்கிட்டு இருக்க? அந்த 4 பேரை வச்சு எப்படி காப்பாத்துறதுன்னு. 4 பேர் இல்லைண்ணே 5. அஞ்சாவது யாரு? நீ அவனோட காலை உடைச்சு போட்டல, அதனால இப்ப அந்த குடும்பத்தை காப்பாத்துறது யார் தெரியுமா? அந்த கான்ஸ்டபிளோட தங்கச்சி. என்ன மாதிரி அவளும் லண்டன் அமெரிக்கான்னு போய் செட்டில் ஆகலாம்னு நினைச்சா. அண்ணனுக்கு கால் உடைஞ்சதுனால அந்த கிளப் இந்த கிளப்னு பாட்டு பாடி ஃபேமிலியை காப்பாத்திட்டு இருக்கேன். We both are singers. அந்த பொண்ணோட நான் பேசணும். அவளை எங்க பார்க்கலாம்? சாயந்தரம் ஃபியூஷன் கேஃபுக்கு போனா அங்க அவளை பார்க்கலாம். அந்த பொண்ணு பேர் என்ன? அஞ்சலி. அஞ்சலியா? எந்த பொண்ணோட பேரை கேட்டா எனக்கு அருவருப்பா இருக்குமோ அந்த பேரையே சொல்றிய ப்ரோ. அஞ்சலி. அஞ்சலி எஸ். உனக்காக
மகரி சனிரி சனித நீ சக மத மதனி தனி சனி சக மகரி சனிரி சனித பமத பமகரி சக மதனி தசா இதயம் இன்று என் வசத்தில் இல்லை நான் விரும்பும் எதுவுமே நடந்திடவில்லை நீயும் வந்து என் ஆசை கேளு கண்ணீரும் மற்ற கவிதை சொல்லு மண்ணில் உனக்காக வந்தேன் நீயே எனக்கென்று கண்டேன் என் அழகும் நலிந்திடும் முன்னே உன் கைகளில் அள்ளி தங்கத்தை வச்சுக்கடா ஆஜாசனம் ஆஜாசனம் உனக்காக நான் உயிர் வாழ்கின்றேன் ஆஜாசனம் ஆஜாசனம் ஓகே பாய் பாய் ஓகே பாய். see you ஹலோ வாங்கிக்க வாங்கிக்க टोटो जल्दी चलो 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 हेलो टोटो चलो अंदर टोटो फॉलो कर चलो चलो भैया फास्ट आगे जाके बागी भी रोको ठीक है मैडम. அண்ணி ஏன் இப்படி ஓடி வர என்னாச்சு இவன் எவனோ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா எனக்கு பணம் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா இவனா உன் அண்ணன் கால் விலகாம போனதுக்கு இவன் தான் காரணம் நீ உள்ள போமா கண்ணு உள்ள விஷயத்தை நான் பாத்துக்கிறேன் ஏண்டா நிம்மதியா வாழ விட மாட்டியா சின்ன பொண்ணுகிட்ட பணத்தை காட்டி பயமுறுத்துறியா எங்கிட்ட காட்டு பாப்பா இந்த பிஸ்கோத் பணத்துல எங்க கஷ்டம் தீரும்னு பாத்தியா தண்ணியா பணத்தை இறைச்சோண்டா ஆஸ்பத்திரி செலவு டாக்டர் செலவு மருந்து செலவு உனக்கு கொஞ்சமாவது ஈவு இறக்கம் இருந்தா சூட்கேஸ்ல பணத்தை கொண்டாடா இப்படி சின்ன கட்டா கொண்டு வந்து கேவலப்படுத்தாத இங்க பாரு கிழவி என்ன நீ முதல்ல ஒருத்தனை காதலிச்சு அவனை கழட்டி விட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிட்டல்ல அது உனக்கு எப்படி தெரியும் எனக்கு ஒரு எக்ஸ் இருக்கா அவ கிழவியானா உன்ன மாதிரி தான் இருப்பா அவளோட என்னையடா ஒப்பிடுற இன்னொரு கட்டு இருக்கு குடுக்கவா குடு அடிங் அந்த எதிர்விட்டு கிழவியும் பையனும் ரொம்ப டேஞ்சர் மற்ற 3 பேர் இருக்காங்கல்ல அவங்க ரொம்ப நல்லவங்க 5 பேரோட வயிற்ற கழுவுறதுக்கு நீ பெரிய இடத்துல வேலை பார்க்கணுமே இப்போதைக்கு எங்க பேச்சல வேணும்னா எடுத்துக்கடா வேணாம் ப்ரோ ஜாப் தான் கரெக்ட் கையில இருக்கிறத வித்து கடன் அடைக்கணும் என்கிட்ட வீடு தான் இருக்கு அதோ வித்தா எப்படி செத்து போ சொல்றீங்களா இப்படி சென்டிமெண்ட் டயலாக் எல்லாம் சொல்லக்கூடாது சார் உங்களுக்கு தெரியாதது இல்ல நானும் அஞ்சலியும் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா டைம் இல்ல அம்மா நாம இருக்கிறதே 4 நாள் அதுல டைம் கொடுத்தா ஏன் டைம் முடிஞ்சு போயிடும் அப்படி சொல்லாதப்பா நீ என் பெரிய புள்ள மாதிரி நாவும் புள்ளே இல்ல நாவும் பெரிய புள்ளே இல்ல எங்க அப்பா தப்பு பண்ணல என் அம்மா என்ன மாதிரி கலரா ஒசரமா இருப்பாங்க நீ குள்ளமா இருக்கிற தம்பிய பாரு எப்படி துரும்ப ஆயிட்டா அவன் என் தம்பி கிடையாது தாடி வச்ச பரதேசி எல்லாம் என் தம்பி தானா சொல்லாதப்பா நம்ம கார்த்திகிட்ட சொன்ன கேரளாவுல இருந்து 1 கிலோ ஆயில் கொண்டு வந்தா தினம் தேய்ச்சிக்கிட்டு இருக்க இன்னும் 4 நாள் தேய்ச்சா அவனுக்கு கால் வந்துருப்பா கால் வந்ததும் உன் கடனை தீர்த்துருவான் அம்மா நீங்க பணம் வாங்கும் போது இப்படியே கண்ணீர் விட்டீங்க பணம் திருப்பி கேட்டாலும் கண்ணீர் விடுறீங்க வெரைட்டி மம்மியா இருக்கீங்க என் கண்ணீரை பார்த்தும் கூட உன் மனசு கரையிலையா கரையவே கரையாது இன்னும் கல்லு மாதிரி ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அரே நான் கால் பண்ணும் போது காலை தூக்கலன்னா எனக்கு எவ்வளவு கண்ணீர் வரும் நம்ம கிட்ட கடன் வாங்கினவன் திருப்பி குடுக்கலனா கூட பரவாயில்ல காலை தூக்கலனா எனக்கு கெட்ட கோபம் வரும் சரி சரி இனி நீங்க எப்ப கால் பண்ணாலும் நான் கால் தூக்குறேன் கால் தூக்குற டைம் முடிஞ்சு போச்சம்மா இனிமேல் காலை தூக்குனாலும் தூக்கலனாலும் பிரயோஜனம் இல்ல நல்லா கேட்டுக்கோங்க கான்ஸ்டபிள் சார் மாச கடைசிக்குள்ள டாக்குமெண்ட் கொண்டு வந்து கையில கொடுத்தா வீட்டை வித்து சேட் பணம் எடுத்துக்கிறான் அவங்க கடன் வாங்கின விஷயம் தெரிஞ்சதும் அந்த சேட்டை போய் பார்த்தேன் சார் அந்த பணத்தை நான் கொடுக்குறேன் இனி அவனை கேட்காதீங்க நீ என்னத்துக்கு கொடுக்குறே எதுக்குன்னா அவன் காலை உடைச்ச தருதல நான் தான் ஆஹா அந்த தருதலே நீதானா சரி குடு நீங்க ஒன்று செய்யுங்க சார் எனக்கு ஒரு ஜாப் கொடுங்க அதுல வர பணத்தை கழிச்சுக்கோங்க ஏய் நீ அவன் காலை உடைச்சேன்னு உண்மையை சொன்னதுனால கொஞ்சம் யோசிக்கிறான் சேட் வேற யாரா இருந்தாலும் பத்மாஷ் நிமல் உயிரே எடுத்திருப்பான்
என்ன பார்த்தா கேபி மாதிரி தெரியுதா? ஏண்டா பணம் கொடுக்கல நீ என் வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்ணுவியா? கொடுக்க முடியாதுன்னு சொன்னா உன்னால என்னடா புடுங்க முடியும்? பணத்தை வாங்குனியா இல்லையா? வாங்குன. கடனை வாங்கினா கட்டணும்ல. நான் கட்ட முடியாதுன்னு சொன்னா? கட்ட மாட்டேன்னு சொன்னா உன் காலை உடைச்சிருவேன். நீ என்னடா பெரிய கட்டுவியா மாட்டியா? கட்டுவியா மாட்டியா? ஓடிடாதே. கடன் வசூல் பண்ண நான் தான் சுத்துன. விட்டுடு ராஜா, விட்டுடுறா. கட்டிடுறா. பணத்தை கட்டி வண்டி எடுத்துட்டு போ. சரிண்ணா. ராஜா, இந்த மாதிரி மொரட்டு பாக்கி நம்ம கிட்ட நிறைய இருக்கு. இதே ஸ்டைல்ல வசூல் செய்யறதா இருந்தா 10% தரான். இன்னையில இருந்து நீதான் நம்ம ரெக்கவரி மேன். எங்க அந்த லிஸ்ட் கொடுங்க பார்க்கலாம். அந்த மொரட்டு லிஸ்ட் இப்படி எடு. இந்த செட்டு இந்தா ராஜா. இது பத்தாது, இன்னொரு வேலை போட்டு கொடுங்க. என்கிட்ட 100 ஆட்டோ இருக்கு. ஒரு ஆட்டோ தரான், ஓட்டிக்கோ. ஓட்டுறேன், ஆனா இன்னொரு வேலையும் வேணும். 5 பேரை காப்பாத்தணுவாங்க. என்ன ராஜா ராத்திரியோட ராத்திரி அனில் அம்பானி ஆயிடலான்னு யோசிக்குது? முதல்ல இது செய் ராஜா. நம்ம பாக்கிக்காரனுக்கு போன் செய்து அவன் போன் எடுக்க மாட்டான். ஒருவேளை எடுத்தாலும் எங்க இருக்குன்னு அட்ரஸ் சொல்ல மாட்டான். சார், ஹலோ, உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு சார். பார்சலா? எங்க இருந்து? ஹாங்காங்ல இருந்து. சரி கொண்டா. எங்க இருக்கீங்க சார்? இதோ வரேன். இவன் வேற மாதிரி. பார்சலுங்கடா எங்க? கடனா சேட்டுக்கிட்ட பணம் வாங்கினல, திருப்பி கட்டு. என்கிட்ட பணத்தை கேட்கிறீங்களா? சார், உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. பணத்தை கட்டு. சாயந்தரத்துல கட்டிடுறேன். எட்ரா. சார், உங்களுக்கு ஒரு பார்சல் வந்து. யாருக்கிட்ட வந்து பணத்தை கேக்குறா? அஞ்சலி இங்க. காளிகாட் அஞ்சலி. டேய், இந்த அஞ்சலியோட பேரை சொன்னாலே ஆம்பளைங்களை அடிச்சப்போ கிடைக்காத சந்தோஷம் இந்த அஞ்சலி அடிச்சப்போ எனக்கு கிடைச்சது. மனசு நிறைஞ்சு போச்சு. இப்படி சொல்றேனேன்னு என்னை யாரும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். நான் ரொம்ப ரெஸ்பான்சிபிள் பர்சன். யூஸ்லெஸ் ஃபெலோஸ். யாரா யாரா சொன்னதே? பிச்சைக்காரங்கன்னா கிழிஞ்ச துணியோடையும் குஷ்டத்தோடையும் தான் இருக்கணும்னு எவன்டா சொன்னதே? பிச்சை எப்படி கேட்கணும்? முத்துக்கள் சிந்தற மாதிரி கேட்கணும். நம்மளை பார்க்கறவங்க நம்ம கிட்ட பேசணும்னு ஆசைப்படணும். முகத்துல புன்சிரிப்போட, கையில டோலக்கோட ஒரு பாட்டை எடுத்து விட்டா அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ₹1 கொடுக்குறவன் ₹2 கொடுப்பான்டா. அப்படி கேட்கறத விட்டுட்டு கையை வளைச்சுக்கிட்டு எம்மா 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 அசிங்கமா கேட்டுட்டு இருக்கீங்களா? பிளட்டி பேக்கர்ஸ். உதர் தேக்கோரே. அந்த அம்மாவை பாருங்கடா. அவங்க யாருன்னு தெரியாது, எவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்கன்னு தெரியாது. முகத்தை மொத்தமா மூடிக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. People are giving money. Why? கான்செப்டா, கான்செப்ட் அப்டேட் ஆகுங்க அரமண்டைகளா. ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன். உனக்காக தான். வந்து ஏறு. நான் உன் கூட வர மாட்டேன். உனக்காக 1 ஹவரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்து ஏறுனா உன்னை வீட்டுக்கிட்ட டிராப் பண்றேன். உன் கூட வர மாட்டேன். ஏன் வர மாட்டேன்? உன்னோட முகத்தை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. என் உடம்பு பத்திக்கிட்டே எரியுது. அதோட நீ என் வீட்டு எதிரிலேயே டேரா போட்டு தங்கிட்ட பாரு, அது அன்டாலரபிளா இருக்கு. நடு ராத்திரியில நீ தூங்கும் போது வந்து ஒரு பெரிய கல்லா எடுத்து உன்னோட 2 காலையும் போட்டு உடைக்கணும் போல இருக்கு. ஃபேஸை பார்த்தா இன்னோசென்ஸ், உள்ளுக்குள்ள மட்டும் வயலன்ஸ். அதனாலதான் எனக்கு பொண்ணுங்கனாலே அலர்ஜி. அது போதாதுன்னு பேரு அஞ்சலி. அவளை நிக்க வச்சு நச்சுன்னு நடு மண்டலியே ஒன்னு போடணும். வண்டியார் வீட்டுக்கு போலாம். நான் வேற ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். ஏய், அதுக்கு பதிலா என் ஆட்டோ ஏறு. அந்த பணத்தை எனக்கே கொடு. நான் உன்னோட ஆட்டோல வரல. ஏய், ஆட்டோல ஏறுங்கறல்ல. என்ன கத்திய காட்டுற? போலீஸ். போலீஸ். எங்க சத்தமா கூப்பிடு பார்க்கலாம். போலீஸ். இனிமே இந்த பாட்டு பாடுறதெல்லாம் மூட்டை கட்டிட்டு பணக்காரனா பார்த்து வளைச்சு போட்டு கல்யாணம் பண்ணிக்கோ. உன்னோட ஃபேமிலியை நான் கரை சேர்க்கிறேன். நல்லா செமத்தையா இருக்கு. ஆல்ரெடி யாராவது ஒருத்தனுக்கு பிராக்கெட் போட்டிருப்ப.
போட்டியா இல்லையா? போடாமலா இருப்ப? உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு பழக்கம் தானே. பலியாடு ஒருத்தன், ஸ்டாண்ட் பை ஒருத்தன். செமையா சொன்னா மச்சி. நீங்க எல்லாம் மனுஷங்களா மிருகங்களா? கோவிலுக்கு முன்னாடியே உட்கார்ந்து தண்ணி அடிக்கிறீங்க, வெக்கமா இல்ல? இதோடா, ஏய், அந்த கடவுளே ஒன்னும் சொல்லல. உனக்கு எதுக்கு இதெல்லாம்? கையிலடா. யாரா நீ? நான் யாராட்ட உனக்கு ஏரியாவுல உன்னோட அடம்புலைங்கடா. ஏய், அப்படியே ஏத்திட்டுமா? தட்டி கட்ட எம்எல்ஏ கை வைக்கிறியா? கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்டா அவங்க மேல. கம்ப்ளைண்டா? எவங்கிட்டடா கொடுப்ப கம்ப்ளைண்ட்? பாத்துக்கிட்டு நிக்கிற இவனுக்கு என்ன அடிக்கிறானுங்கடா. ஏண்டா, இவனா உனக்கு அப்படா? நீ எனக்கு புள்ளியும் கிடையாது, நான் உனக்கு அப்பனும் கிடையாது. இல்ல. ஏண்டா, நீ மப்புல இருக்கியா, நாங்க மப்புல இருக்கோமா? ரோட்ல போறவனா புடிச்சு புள்ளங்கற? ஏய், என்னடா பட்டுன்னு அப்படி சொல்லிட்ட? என்னடா, அவன் முன்னாடி போய் ஒளிஞ்சிக்கின? டேய் போ, இன்னைக்கு அவன் தான் நம்ம எல்லாருக்கும் பலிகடா. போய் இஸ்துன்னு வா போ. ஏய் வாடா. புள்ள இல்லனா? இல்லன்னு தான் சொல்றேன். ஆனா யாராவது உதவின்னு என்ன தேடி வந்து என் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டா மட்டும் அவங்கள என் உயிரை கொடுத்து காப்பாத்தவும் தயங்க மாட்டேன். இவரு உங்க பையனா இல்லையா? ஐயா, சத்தியமா என் பையன் தாமா. சாரதா ஹாஸ்பிடல் நார்மல் டெலிவரி. ஏதோ கோவத்துல நீ என் பையன் இல்லைன்னு சொல்லிட்ட, அதுக்காக இப்ப பழி வாங்குறான். ஏய், என்னடி மடியில விழுந்தவனை தள்ளி விடாம தாலாட்டு பாடி தூங்க வைக்கிறியா? தள்ளி விட. என்னடா? நீ என்னடா பின்னாடி போய் ஒளியற? உங்க பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு அடிக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்லண்ணா. ஒளிச்சு போ. தேங்க்ஸ் அண்ணா. இதையெல்லாம் பார்த்து வீட்டுல சேர்ப்பேன் நினைச்சா அந்த பக்கம் மட்டும் வந்துடாத. உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. என்னது? சேட்டு கிட்ட பணம் வாங்குனீங்கல்ல, மரியாதையா கட்டுங்க. நான் சைட்டு கொடுக்க வேண்டிய காசை கிடைக்கிறதுக்கு நீ யாரா? என்கிட்ட காசு எல்லாம் என்னால கட்ட முடியாது. கட்ட முடியாதுன்னா எப்படி வசூல் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். உன் பொண்டாட்டி அஞ்சரை பெட்டியில தங்க செயினை பதுக்கி வச்சிருக்கால, வந்து தூக்குறேன். டேய், அந்த பொண்ணு உன் லவரா? நீ கொடுத்த gift தான். கான்ஸ்டபிள்காக போனப்போ இவ ஏன் கூட ஒட்டிக்கிட்டா. வெயிலு தாளிச்செடுக்குது, அதோட ஒரு சவாரியும் கிடைக்கல. ரொம்ப கடுப்பா இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட எக்ஸ் தான். அவளை கண்டபடி திட்டிட்டு இருக்கிற நேரத்துல கரெக்டா அப்பதான் அவளோட குரல் கேட்டுச்சு. भैया एक ग्लास दे दो। जी मैम. சாரி, நீ எப்போ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்த? எத்தனையோ நாளாச்சு உன்னை பார்த்து. இந்த ஆட்டோ என்ன? நீ இப்ப ஆட்டோ ஓட்டுறியா? என்ன ஆச்சு உனக்கு? MBA படிச்ச நீ ஒரு ஆட்டோ ஓட்டி பழைக்கிறியா? அழகான லைஃபை எதுக்குடா இப்படி ஸ்பாயில் செஞ்சுக்கிற? என்னடி சொன்ன? ஸ்பாயில் செஞ்சுக்கிறேனா? ஸ்பாயில் செஞ்சதும் இல்லாம லெக்சர் வேற கொடுக்கறியா? என்ன சஞ்சலி, எதுக்கு இப்படி ஓடி வர? ரன்னிங் ரேஸ். ரன்னிங் ரேஸா? யாரோட? உஷா. பிடி உஷாவா? அம்மா, நம்ம உஷாங்க, என் கிளாஸ்மேட். அதான் நம்ம மேரேஜ்க்கு வந்தாளே, பிங்க் மிடி போட்டுக்கிட்டு. பிங்க் மீடியா? அதாங்க, உன்னோட ஹஸ்பண்ட் ஹாட்டா ஹேண்ட்ஸமா இருக்காருன்னு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தான்னு நான் உங்ககிட்ட சொன்னனே, அவதான். மறந்து போயிட்டீங்களா? நம்ம நம்ம கல்யாண ஆல்பத்துல இருக்காளா? இருந்தாலும் நான் உங்ககிட்ட காட்ட மாட்டேன். ஏற்கனவே உங்க மேல அவ ஒரு கண்ணா தான் இருக்கா. அதுக்குதான் அவளை அதுக்கப்புறம் வீட்டுக்கே கூப்பிடல. கூப்பிடலன்னா எப்படிடா? கூப்பிடு. ஃப்ரெண்ட்ஸுங்களை அப்படி அவாய்ட் பண்ணக்கூடாது. வர சாட்டர்டேவோ சண்டேவோ கூப்பிட்டேன்னா பிளான் பண்ணிக்கலாம்.
பிங்க் மிடி யாரு? சார் உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. வணக்கம் சார். என்னையா? ஒரு எச்ச பையன் இருக்கான், பணத்தை வாங்கிட்டு தர மாட்டேங்கிறான். கேட்டா வார்னிங் வேற கொடுக்குறான். அவனை என்ன பண்ணலாம் சார்? பிக்கப் பண்ணிக்க, தனியா தள்ளிட்டு போய் 4 அப்பு அவனே கொடுப்பான். செய்யலாம் சார். ப்ராப்ளம் வந்தா என்ன பண்றது? ப்ராப்ளமா போடலங்க அவன். இல்லைன்னா கோர்ட்டுக்கு போவியா? இந்த கேஸ் எல்லாம் இப்படிதான் டீல் பண்ணோம். இல்ல சார், அது கொஞ்சம் பெரிய இடம். ஏய், பெரிய இடமா? எதுடா பெரிய இடம்? தப்பு பண்றவனா 4 தட்டு தட்டுறதுல தப்பே இல்ல. அவன் பேர் என்ன? திலீப் குமார், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். என்னடா என் பேரை சொல்ற? சேட்டுக்கிட்ட பணம் வாங்குனீங்களே சார், அதுல அட்லீஸ்ட் இவ்வளவாவது கட்டுங்க. கோப்பம் அவனே, போலீஸ் கேரண்டியா வசூலுக்கு வந்திருக்கியா? அடிங். பின்ன என்ன பண்ண சொல்றீங்க சார்? நீங்க தானே ஐடியா கொடுத்தீங்க. உங்களை பிக்கப் பண்ணட்டா? What's going on? இவன் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கா சார். சார், ஐ எம் ஒர்க்கிங் இன் a recovery team. உங்க டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு டார்கெட் இருக்கிற மாதிரி ஏன் சேட்டு எனக்கு டார்கெட் கொடுத்துருக்கான். இவர் பணத்தை வாங்கிட்டு கட்ட மாட்டேங்கிறாரு. கட்ட சொன்னா போலீஸ்காரனையே கேட்குறியாங்கிறாரு. ஏன் போலீஸ்காரங்கிட்ட பணம் கேட்கக்கூடாதா? இவரு உனக்கு எவ்வளவு கொடுக்கணும்? எவ்வளவோ இருக்கு சார், ஆனா இப்போதைக்கு 50 கொடுத்தா ஓகே. உன் பாக்கெட்ல எவ்வளவு இருக்கு சார்? எவ்வளவு இருக்குன்னு கேட்கிறேன். ஒரு 20 வரைக்கும் இருக்கு சார். முதல்ல வெளியே போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயாவது கலெக்ட் பண்ணி அவனுக்கு கொடுத்துடு. சார், அது இன்ஸ்பெக்டர் திலீப் குமார். டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஹீரோ இருந்தா மொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் நல்ல பேர் வராது. ஆனா உன்ன மாதிரி ஆளால நம்ம டிபார்ட்மெண்டோட மானம் கப்பல் ஏறிடும். சோ மேற்கொண்டு பிரச்சனை எதுவும் பண்ணாம ஒழுங்கா 50,000 கொடுத்துடு. ஓகே சார். Sit down. Tea or coffee for you? டீ, பட் கிரீன் டீ. So நீ அந்த கான்ஸ்டபிளோட ஃபேமிலியை காப்பாத்த உழைக்கிறேன்னு சொல்ற. குட். உனக்கு என் தங்கச்சி கொடுத்த சர்டிபிகேட் என்னன்னு தெரியுமா? ஐயோ ப்ரோ, அவன் ஒரு ரோக். He simply keeps following me. Actually என் மேல பைத்தியமா இருக்கான். கேரிக்கு போய். என் தங்கச்சி சொன்னது உண்மைன்னு நம்பிட்டேன். நீ ரோட்ல போற யாரோ ஒரு ஊதாரின்னு நினைச்ச. ஆனா என்கேஜ்மெண்ட் நடந்த அன்னைக்கு என் தங்கச்சிக்காக 20 போலீஸ்காரங்களை நீ உதைச்ச பாரு. அன்னைக்கு தெரிஞ்சது உன் கண்ணுல இருக்கிற காதல். அப்பதான் எனக்கு புரிஞ்சது அவளை நீ காதலிக்கிறன்னு. என் தங்கச்சி என்கிட்ட சொன்னது எல்லாமே சுத்த போய். சார், அந்த பொண்ணை பத்தி பேசாதீங்க சார். மை ஃப்ரெண்ட், என் தங்கச்சி மேல நீ வெறுப்பு படுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். எந்த பொண்ணுக்கா இருந்தாலும் நீ 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்தன்னா எது பெட்டரா தோணுதோ அதை தான் சூஸ் பண்ணுவா. உங்க 2 பேர்ல பெட்டர் பொசிஷன்ல இருக்கிறது என்னோட மச்சான். அதனால அவனை சூஸ் பண்ணா. You see, in life everybody wants the BBD, the bigger better deal. It's natural. இப்போ நீ கூட 2 பொண்ணுங்களை பார்க்கறன்னு வை. யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்குவ. தேவையில்லாத விஷயத்துக்காக வீணா மண்டையை போட்டு உடைச்சுக்காத. ये सब छोड़ दो. You can't change the past. Look ahead. May I come in, sir? Sir. Please verify this case, sir. நீ என்னடா இங்க? இவன் எதுக்கு சார் இங்க வந்திருக்கா? ஜெயில இருந்து எப்போ வந்த? இன்னும் பொண்ணுக்கு பின்னாடி தான் சுத்துறியா? இன்னொரு முறை வாலாட்டின அவனை வாழ ஒட்ட நறுக்கிடுவேன். இவனெல்லாம் இப்படி உட்கார வச்சு பேசுறது எனக்கு பிடிக்கல சார். இதுல இந்த மூஞ்சிக்கு கிரீன் டீ வேற. 2 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சவனுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்ப அவசியம். கியோ? Have a seat. அவன் பொண்டாட்டிய பத்தி அவனுக்கே தெரியல. பார்க்க பரிதாபமா இருந்துச்சு. The theory behind the begging. உலகத்துல பிறந்த எல்லாருமே beggars தான். நமக்குள்ள இருக்கிறது ஒரே ஒரு டிஃபரன்ஸ் மட்டும். நாம கோயிலுக்கு வெளியில பிச்சை கேட்போம். பணம் இருக்கிறவன் கோவிலுக்கு உள்ள பிச்சை கேட்போம். ஓட்டு கேட்போம், சீட்டு கேட்போம், டிஸ்கவுண்ட் கேட்போம், ப்ரமோஷன் கேட்போம். பிச்சை எடுப்பது ஒரு கலை. அது எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, கேட்கிற மாதிரி இருக்கும். ஏய், உன்னதான் நில்லு. ஏய், நில்லுங்கறல்ல. பாத்தீங்களா, அவனுக்கு பிச்சை எடுக்க வராது. அதுல ரொம்ப புவர். ஆனா அவங்க யாரையும் பிச்சை கேட்காமலேயே எடுக்கிறாங்க. நம்ம தாய்
தாயம்மா ஏய் நில்லுனா போயிட்டே இருக்க. உங்க எல்லாருக்கும் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃபேமிலி பேக். வாங்கிக்க சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறா. சாப்பிடுங்க. மட்டனா சிக்கனா தம்பி? அம்மா எதுவா இருந்தா நமக்கு என்ன? அவனை வெளியே போக சொல்லு. டேய் போடா வெளியே. சொல்றத கேளுங்க. இன்னைக்கு ரம்ஜான் இல்லையா, எல்லாருமா சேர்ந்து சாப்பிடலாம் தான் கொண்டு வந்தேன். We know how to cook biryani. We know how to eat biryani. We even know how to buy biryani. Do you have any common sense or no? நீ உன்னோட மனசுல என்ன நினைக்கிற? பெரிய ஹீரோவா? நான் ஒன்னும் ஹீரோ இல்ல, வில்லன். உங்களுக்கு வில்லன்னா எப்படி இருப்பான்னு காட்டுறேன்டி. ஏய் கிழவே புடி. We know how to cook. eat. ஐயா உன போது பிரியாணி வாங்கிட்டு இன்னைக்கு நீங்க பிரியாணி சாப்பிடல, உங்க அண்ணனோட மண்டைய போட்டு உடைச்சிருவேன். One guy is forcing our family to eat biryani. Please, sir, come, sir. இவனா ஏண்டா ஃபேமிலிக்கு பிரச்சனை கொடுக்குறியா? சார் புடிச்சு உள்ள போடுங்க சார். வந்து எங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்டா போலீஸ் ஃபேமிலிக்கே டார்ச்சர் கொடுக்குறியா? உனக்கு வெளியே இருக்க ஆசை இல்லையா? மறுபடியும் உள்ள போடுமா? டேய் என் பின்னாடி என்னோட பலத்தை பாத்தியா? மொத்த டிபார்ட்மெண்ட் என் பின்னாடி இருக்கு. எங்களுக்கு தெரியும் என்ன இருக்குன்னு, அதான் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம்ல. எவனாவது ₹1 கொடுத்தானுங்களா? எப்படி இருக்க என்னன்னு விசாரிச்சானுங்களா? சொல்லு. அவனுக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு அவனுக்கு கூட தெரியாது. இப்போ சொல்றேன் கேட்டுக்க. உன்னோட பாக்கியில 70% அடிச்சு. அந்த குட்டி பையன், அந்த பையனோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டின. அப்புறம் அந்த கிழவி உடம்பு வலி அந்த வலின்னு என்கிட்ட பணத்தை கறந்துட்டா. இருந்தாலும் பிரியாணி வாங்கிட்டு வந்து சாப்பிட சொன்னா நீங்க கொழுத்து போய் இவங்களுக்கு போன் பண்ணிருக்கீங்க. இது எதுவுமே தெரியாம பாவம் இவனுங்க குச்சி ஆட்டிக்கிட்டு வந்து என்ன மிரட்டுறானுங்க. தேங்க்ஸ் ப்ரோ. ஏதோ ஒரு கில்ட்டி ஃபீலிங்ல உங்க ஃபேமிலிக்கு ஆதரவு கொடுக்கலான்னு வந்தேன். என் புருஷனோட காலை உடைச்சதும் இல்லாம இப்ப வந்து ஆதரவு கொடுக்கறேன்னு கதை அளக்குறியா? பாரு தங்கச்சி, ஆக்சுவலி உன்னோட புருஷன் தான் அன்னைக்கு இவங்கள கூட சேர்த்துக்கிட்டு என் காலை உடைக்கிறதுக்கு வந்தான். நான் கொஞ்சம் அசந்திருந்தேன்னு வெய்யி, இன்னைக்கு வீல் சேர்ல நான் இருந்திருப்பேன். நமக்குன்னு வரும்போதுதான் வலி தெரியும். என்ன யாராவது சீன்னீங்க, அன்னைக்கு இதே 20 பேரை தான் உதைச்சேன். அவனோட காலை உடைச்சேன். இன்னைக்கு இன்னொருத்தனோட காலை உடைக்கிறது எனக்கு பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை. எதா இருந்தாலும் யோசிச்சு செய்யுங்க. அவன் இவ்வளவு கிளியரா பேசிட்டு போறான். நீ எதுக்கு எங்களை கன்ஃபியூஸ் பண்ற? அவன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? ஏய் முரளி, உங்க வீட்டுக்கு ஒரு ஆம்பளை துணையா இருக்கான், சந்தோஷப்படு. வீட்டுல ஒரு வயசு பொண்ணு இருக்கிறதால கேக்குற. ஏமா உங்ககிட்ட எப்போ பிரச்சனை பண்ணானா? இல்லைங்க. தப்பா ஏதாவது நடந்துக்கிட்டானா? இல்லைங்க. அப்புறம் என்னையா அந்த பையன் பண்ண தப்பு என்ன? நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பொண்ணு சேட்டை தேடி ஓடினா. இந்த பொண்ணுங்க பொய்ய நம்புவாளுங்க, உண்மைய சொன்னா நம்ப மாட்டாங்க. இங்க வீட்டுக்கு வந்தவன் தான் உங்களோட பாக்கியத்தை தானா? அது உண்மைதான் பேட்டி. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. உங்க வீடு போயிடுங்கிற டென்ஷன் உங்களுக்கு வேண்டாம். இதோ பார் பேட்டி, நீ தப்பா நினைக்கலன்னா சேட் ஒரு அட்வைஸ் பண்றான். உங்களுக்காக கஷ்டப்படுறான் அவன். அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, உங்க பாக்கி தீக்கிறான். इधे विड़े अच्छा लड़का एंगे कड़कुम बेटी ये तो मेरा ओपिनियन है तू सोच ले அந்த பையனே நம்மளுக்கு பிடிச்சிருக்கு நீ பண்ணிக்கலனா मेरा बेटी की शादी பண்ணுது அதுல டவுட் இல்ல இந்த காலத்துல இப்படி ஒரு அடிமை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்
கண்ணா ராஜா டேய் தம்பி அம்மா இங்க உன்கிட்டயே வந்துட்டேன்டா. என் பிள்ளைய விட்டுட்டு என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன்டா. வர வர அவரோட அலம்பல் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இனிமே உங்களுக்கு எனக்கும் சரிப்பட்டு வராது. என் பிள்ளை கிட்டயே போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இதோ பொட்டியோட வந்துட்டேன். இவங்கெல்லாம் யாருடா இங்க? நம்ம சப்போர்ட்டர்ஸ் தான். சப்போர்ட்டர்ஸா? பெகர் சொன்னு நினைச்சேன். இந்த ஆள் யாரு? என் ரூம்மேட்மா. ஓ, ஹலோ தம்பி இன்னைக்கு உன் பிறந்த நாள் இல்ல, அதான் கோவிலுக்கு போய் அட்சதை கொண்டு வந்தேன். உனக்கு பிடிச்ச ஸ்வீட் கூட கொண்டு வந்திருக்கேன். இந்தா. வாட் இஸ் திஸ் yellow rice? நாட் yellow, blessing rice. ஓ, blessing rice. God bless you. அம்மா எனக்கு காட் பிளெஸிங்லாம் வேண்டாம். ஏன்டா அப்படி சொல்ற? அம்மா காடோட பிளெஸிங் இருந்தாலும் இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் எல்லாரும் போய் தான் ஆகணும். இங்க கடைசி வரைக்கும் இருக்க போறது அந்த கடவுள் தான், நாம இல்ல. என்னோட பிளெஸிங்ஸையும் தரேன், அவனையே வந்து இங்க இருக்க சொல்லு. ஐயோ, கடவுள அவன் இவன் எல்லாம் சொல்லக்கூடாதுடா. அவர் ஆசீர்வாதம் நமக்கு இருந்தா நம்ம எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். பைத்தியமா உனக்கு? மொத்தம் 4 கோடி பேருக்கு இந்த உலகத்துல கண்ணு தெரியாது. அதுல ஒருத்தனுக்காவது 2 கண்ணையும் கொடுக்க சொல்லு. நீ நம்புற கடவுள் இருக்கான்னு நானும் நம்புறேன். கடவுள் வரமாட்டான், நல்லது பண்ண மாட்டான். வேணும்னா நான் உன் கால விழறேன், பிளஸ் பண்ணு. 100 வருஷம் நோய் நொடி இல்லாம சந்தோஷமா 100 வருஷம்லாம் எனக்கு வேண்டாம், 80 வருஷம் இருந்தாலே போதும். சரி போட்டு விடுறா. உனக்கு எத்தனை வருஷம் வேணுமோ அத்தனை வருஷம் நோய் நொடி இல்லாம சந்தோஷமா இருப்ப. சரி. சரி, இப்ப ஹாப்பி பர்த்டே பாட்டு இப்ப பாடணும். பாட்டெல்லாம் யார் பாடுவா? ஐயோ, நீங்க வேண்டாம், இங்க வேற யாரும் இல்ல. ஏமா பொண்ணு இங்க வா. உனதாமா என் பையனுக்கு இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே. நீ வந்து பாடு வா. மா பாடுனா நீ பாடு, அவ மட்டும் பாடுனா நான் சும்மா இருக்க மாட்டேன். தினமும் பார்ல அவ குரலை கேட்க முடியாம செத்துக்கிட்டு இருக்கேன். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to சும்மா you. இருங்கடா. தம்பி நீ கேக் கட் பண்ணுப்பா. செல்லம் கட் பண்ணு. ஊது ஊது ஊது. வாங்கடா, டிப்போக்கு போய் பங்கு போட்டு போ. என்னது காலி பெட்டியை கொண்டு வந்திருக்க? என் கையில பொட்டி இல்லைன்னா நான் கொண்டு வந்த ஸ்வீட்டை நீ சாப்பிட மாட்டியே, அதான் ஏமாத்தினேன். உங்க அப்பாவை விட்டு நான் எப்படிடா இருப்பேன்? போயிட்டு வரேன்டா செல்லம். நீயும் ஏமாத்திரியா என்ன? போ, அங்கேயே போ. எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. பொண்ணுங்க தான் ஏமாத்துறாங்கன்னு நினைச்சா அம்மாவும் ஏமாத்துக்காரியா இருக்கா. சுத்த பொய், சதிகாரிங்க, ஏமாத்துறாங்க. சைலண்டான அபல இல்ல, வைலண்டான பொண்ணுங்க இதுடா. பாப்பு மார்லி எப்பவோ சொன்னது, நோப்பு மண்ணு நோக்ரை நண்பா. தேவதை போல் கோயில் கட்டி கும்பிடுவோம் தினமே. காளியாட்டம் காலில் மிதிப்பது பொண்ணுங்களோட குணமே. இவ கல 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 கலன்னு சிரிப்பாளே, பழைய சல 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 சலன்னு அசைப்பாளே, தலைய பல 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 பலன்னு தடவுவாளே, நம்ம போட்டோக்கு பூமாலை போடுவாளே. வயலண்டான அபல இல்ல, வயலண்டான பொண்ணுங்க எதுடா. வேலை முடிஞ்சது வேஸ்ட் டிஷ்யூவா, தூக்கி குப்பையில் வீசிடுவாடா. பக்காவாக ஸ்கெட்ச் போட்டா அப்பா டக்கரும் க்ளோஸ் தாண்டா. அவள நீயும் நம்புனாக்கா சர்வநாசம் அவ அவ. முந்தி விரிச்சு பந்தி போட நகத்தை கடிச்ச நிப்பா. இன்னசென்ட்டா பேச வச்சு ஹராஸ்மெண்ட் செய்வா. ஓ பாக்கவளும் மெத்து மெத்துன்னு சாஃப்ட் பண்ண போல இருப்பா. உள்ளுக்குள்ள தாலி வாண்டா, அசந்த நேரத்தில் கழுத்த இருப்பா. ஒய்யார சிரிப்புல உதட்டு சுள்ளிப்புல ஆட்டி வைப்பா ஒன்ன. ஏமாறு மனசையே ஏச்சு கட்டிய பாடாக படுத்திடுவா.
பசிய செய்யும் ஜால கிளாடி மாட்டிக்கிட்டா போவ தள்ளாடி மாயமான மயங்க வைக்கும் அம்சமான வாக்கிங் வாக்கிங் பொண்ணு வந்தா நட்புக்குள்ள போர்க்களம் தான் ஃபைட்டிங் ஃபைட்டிங் எந்த திசையில் திரும்பினாலும் பிகர் தாண்டா நியூஸ் வெட்டி பேச்சு விவாதத்துல பொண்ணு தாண்டா பாசு ஓ ஹிட்டு கொடுக்கும் ஆம்பளைக்கு பின்னால் ஒருத்தி இல்லைனாலும் மட்டையாகும் மடையம் பின்ன நிச்சயம் ஒரு பொண்ணு இருப்பா கண்ணீர் பெருகிட கல்லும் கரைஞ்சிட பலைய பிரிச்சிடுவாடா பொய்யார நடிப்புக்கு மயங்கிடாமலே எஸ்கேப் ஆகி போடா பொண்ணுங்க இதுடா காதலிச்சா மண்ட வெடிக்கும் சீக்கிரத்துல பைத்தியம் பிடிக்கும் ஆம்பளைங்களை அலைய விட்டு போற போக்குல மறப்பா மறப்பா பர்சு முழுக்க காலியானதும் கோபமாக மொறப்பா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கடனை தீர்த்துட்டு அவங்க அண்ணனுக்கு கால் விளங்கினதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஒரு பெரிய கும்முடு போட்டுட்டு பேங்காக் எஸ்கேப் ஆயிடலாம்னு நினைச்ச நேரத்துல ஒரு பரதேசி என்டர் ஆனா. என்னாச்சு? ஜெயில சண்டையாச்சான், என்னாச்சுன்னு தெரியல. வலிக்குதா? இதர் இதர் இங்க என்ன இப்போ சுத்திய வச்சு ஏன் முட்டியில தட்டுற? உனக்கு வலிக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கதான். சுத்தியால முட்டியில தட்டினா பின்ன வலிக்காதா? வலிக்கதான் செய்யும். चल किधर चलना है? सॉल्ट गोला चल जल्दी. सुनना, हाँ टेप रिकॉर्डर नहीं है क्या? है ना. तो लगाओ अच्छा गाना. 150 ஆச்சு. பணத்தை கொடுங்க. ஏய் என்னது, ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டியா? ஏய் என்னதான்? வா வந்து ஓபன் பண்ணு. நான் பண்ண மாட்டேன். டேய் ஓபன் பண்ணுங்கறல்ல, வா. என்னடா அதிகாரம் பண்ற? நேரா இழுத்துட்டு போய் போலீஸ்ல ஒப்படைச்சிருவேன். என்னடா கண்ணை கசக்குற? ஒரு பொண்ணால தான் நான் ஜெயிலுக்கு போனேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அமிகோ. ஒரு பொண்ணாலையா? பொண்ணால ஜெயிலுக்கு போனேன்னு சொன்னதுனால வேணும்னா ஓபன் பண்றேன். Yeah, all the problems in this world are just because of girls. Yes, then open. Come on. Love you brother. நீ என்னடா ஜெயிலுக்கு போன? Yeah, all because of girls. நான் வந்து ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன். Yeah, do it. எல்லாம் இந்த பொண்ணுங்கனால தான். Thank you amigo. Thank you so much. என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? What happened amigo? நிமிஷத்துல அழற, நிமிஷத்துல கத்துற. நான் அப்படியே பிஹேவ் பண்றேன். ஆமா, அப்படிதான் பிஹேவ் பண்ற. அப்ப அதுக்கு தான் என்ன சைக்கோன்னு சொல்றாங்களோ? இருக்கலாம். என்ன கூட ரோகுன்னு சொல்லுவாங்க. ஆனா எதுக்கு சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. ஏய் அமிகோ, நார்மல் பீப்புள் கண்டுக்கு நம்மள மாதிரி கிரியேட்டிவ் பீப்புள் பைத்தியக்காரங்க மாதிரி தெரியும். அதனால தான் உன்னை ரோகுன்னு சொல்றாங்க, என்ன சைக்கோன்னு சொல்றாங்க. Just look at them.
Everybody makes same sex, bloody everyday same bed, same lifestyle, same screenplay. Nothing creative, nothing creative. பட் நான் ஏதாவது கொஞ்சம் கிரியேட்டிவா பண்ண நினைக்கிறேன். ஒரு அழகான பொண்ணுக்கு சின்ன பிளைண்ட் ஃபோல்ட் கட்டிவிட்டு கண்ணாமூச்சி ஆடணும்னு வை. எவ்வளவு நல்லா இருக்கும் இல்ல? உனக்கும் பிடிக்கும்ல? யா எனக்கும் பிடிக்கும். அதுக்கப்புறம் அதே பொண்ணோட 2 கையையும் ரோப்பால கட்டி விட்டா ஃபன் இல்ல? யா ஈவன் கேர்ள்ஸ் ஆல்சோ லைக் தட். பட் திஸ் இஸ் வாட் ஐ லவ் டு டு. அதே பொண்ணு ஒரு ஸ்மால் பிளேட் எடுத்து சர்ரு சர்ருன்னு அறுத்தா. ஏய் அதுக்கு தான்டா உன்னை சைக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பண்ற தப்பா? என்னடா தப்பான்னு கேக்குற? புத்தி இல்ல உனக்கு? என்ன அமிகோ, ஏன் இப்ப கோவப்படுற? அமிகோனா என்னடா? அமிகோ ஃப்ரெண்ட், யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். எனக்கு நீ மட்டும் தான் இருக்க, வேற யாரும் இல்ல. எனக்கும் இங்க யாரும் இல்ல. அமிகோ, உனக்கு என் உயிரை வேணாலும் கொடுப்பேன். இப்ப வேண்டாம் விடு. கொடுத்துருவேன். சரி உன் இஷ்டம். பட் ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரே ஒரு ஹக் வேணும். மறுபடியும் ஆள மாட்டல? ப்ராமிஸ் ஆள மாட்டேன். சரி வா. I love you அமிகோ. அமிகோ, நான் உனக்கு தர வேண்டிய 150 rupees நெக்ஸ்ட் டைம் பாக்குறப்ப தந்துடுறேன். Gracias. Hola. Amigo, friend, my best friend. அவன் தப்பிச்சிட்டாங்கிற விஷயம் மீடியாக்கு லீக் ஆக கூடாது. டிபார்ட்மெண்ட் மானமே போயிடும். அவனை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போக சொல்லி யார் சொன்னாங்க? என்ன சார், அவன் ஒரு கைதி. அவனுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகணும். அது நம்ம ப்ரொசீஜர். ஒரு பக்கம் வயித்து வலிங்கறா, மூச்சு விட முடியலங்கறா, என்ன பண்ண சொல்றீங்க? அதான் என் பைக் இருக்குல, எடுத்துட்டு போ. இதுவா? இந்த பைக் ஓடுமா? What you mean? இதோ பார் bro, அந்த வண்டியை நிமித்து குனிய வையே. வாடே. Listen now, we rock it in a dancehall style. We make it up, wicked up. We make it up, wicked up. உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். உண்மையா சொல்லுவியா? என்ன? அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பொண்ண நடு ரோட்ல உதைக்க ட்ரை பண்ணல? உதைக்கிறதுக்கு இல்ல, அவளை கொன்னு போட்டுடலாம் ட்ரை பண்ண. பாவம், அவ உன்னை என்ன பண்ணா? பாவமா? பாவம் தான் பண்ணா, மோசக்காரி. அதுக்காக கொலை பண்ணுவியா? பொண்ணுங்க எல்லாரும் வெரி சென்சிட்டிவ், ஒரு சாஃப்டான நேச்சர் இருக்கிறவங்க. they are like flowers, பூக்கள், you know. இறங்கு, பைக் வெட்டி இறங்குடி. இப்படி முன்னாடி வா. பொண்ணுங்க ஃப்ளவர்ஸா? நீ ஒரு ஃப்ளவர், அவ ஒரு ஃப்ளவர். அப்ப நாங்க என்ன? குத்துற முள்ளு. அப்படி இருக்கும்போது குத்துற முள்ளுக்கிட்ட உதவி பண்ணுங்கன்னு எதுக்கடி வந்து கேட்டு நின்ன? கால் இருக்குல்ல, நடந்துகிட்டே போ. சாங் பிராக்டிஸ்க்கு லேட் ஆகுதே. நான் கூட தான் சாங் பிராக்டிஸ்க்கு போகணும். என் கிட்டாரிஸ்ட் வெயிட்டிங் அங்க. ப்ளீஸ் டைம் ஆது, ப்ளீஸ் ப்ளீஸ், இட்ஸ் கெட்டிங் லேட், ப்ளீஸ் டிராப் நா. ஓவியா. Psycho, psychasias. Hola. ¿Cómo estás, my darling? No, no, no. நான் உன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேன். உனக்காக ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன். And you? What do you do? ஓடி போறியா? Not fair, baby. Not good at all. உனக்கு ஒரு லிப் கிஸ் கொடுத்த, உன்னை எங்கேயாவது தூக்கிக்கிட்டு போய் உன்னோட மடியில அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு தூங்கணும்னு இருக்க. I miss you so much. Just one kiss. One. Just one kiss, please. Please. Just one kiss. Amigo, hi. என்ன amigo? என்னங்க? அவ எதுக்கு வந்து உன் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டா? ஒருவேளை அந்த பொண்ணு உன்னை லவ் பண்றாளா? இல்ல. அப்போ நீ அவளை லவ் பண்றியா? இல்ல. Thank God you know, because I love her very much. அந்த பீஸ்
என்னோடதுடா. டேய், என் பீஸ் எனக்கு கொடுத்துரு. இஷ்டப்பட்டு வந்தா கூட்டிட்டு போ. கம்பல் பண்ணா ஒத்துக்க மாட்டேன். அமிகோ, யூ மை ஃப்ரெண்ட், ஓகே? ஐ டோன்ட் வாண்ட் டு கில் யூ. நான் உனக்கு 150 rupees தரணும், ரைட்? எக்ஸ்ட்ரா 50 rupees தரேன், ஓகே? கொடுத்துரு. என் பீஸ் எனக்கு கொடுத்துரு. அது முடியாது. Why? அதான் இவ வந்து ஏன் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டாலே. டேய், நான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்ததே இவளுக்காக தான். இவளால தான் நான் ஜெயிலுக்கே போனேன். I need that girl, amigo, so don't come in between, okay? As you wish. Amigo! Amigo! உன்னை கொன்னு போட்டாவது அவளை தூக்குறேன்டா. நானும் இப்போ அதே தான் சொல்றேன் அமிகோ. என்ன கொன்னு போட்டுட்டு இவளை தூக்கிட்டு போ. Then let me load my gun. லோட் பண்ணு. Goodbye, amigo. இந்த பொண்ணு என்ன பண்ணான்னு தெரியல. ஆனா அவன் மட்டும் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கான். பட் இது எங்கேயோ இடிக்குது. அவன் லேஸ்ல இந்த பொண்ணை விட மாட்டான். ஸ்லிப்பில் நின்று கொண்டிருந்த நான் எந்த ஒரு கேட்சையும் விட்டுவிடாமல் பிடித்துவிட வேண்டும் என்று விரும்பினேன். ஏனென்றால் அது எனது அணியின் வெற்றியை முழுமையாக பாதிக்கும். புகையிலையை புகைப்பது மற்றும் அதை மெல்லுவதன் மூலம் உங்கள் வாழ்வை அழிக்கும் வகையில் நீங்களும் உங்கள் ஆரோக்கியத்தை சிதறடிக்காதீர்கள்.
துடிப்பாக இருங்கள், புகையிலையிலிருந்து விலகி இருங்கள். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். அஞ்சலி, யாருக்கு அந்த சாப்பாடு? அஞ்சலி, எங்க போயிட்டு இருக்க? அதான் அண்ணன் கேக்குறாருல. அந்த பையனுக்காக எடுத்துட்டு போறேன். அவனுக்கு எதுக்கு நீ எடுத்துட்டு போற? நம்ம குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்படுறான். அப்படி இருக்கும்போது நாம ஒரு வேளை சாப்பாடு போடுறதுல தப்பில்ல. அவன் என்ன செஞ்ச? யார கேக்குற? அந்த சைக்கோவை தான். நான் என்ன பண்ணேன்? பாவம், அவனை ஏமாத்திட்டியாமே. என்கிட்ட சொல்லி போலம்னா அவன் ஜெயிலுக்கு போனது உன்னாலதான் சொன்னான். உன் வாய்ஸை கேட்டு ஃப்ளாட் ஆயிருப்பான். நீ யூஸ் பண்ணிக்கிட்டு கழட்டி விட்ட. பொண்ணுங்களை பத்தி தெரியாத? முதல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கோ. இப்ப நீ கேட்கணும். அதுக்கப்புறம் தான் உனக்கு சாப்பாடு. நான் ஃபைனல் இயர்ல இருக்கப்போ அவனை பார்த்தேன். காலேஜ்லயே என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சுனிதா. எப்பவும் அவ பின்னாடியே சுத்துவான். ஒரு நாள் பக்கெட் ஃபுல்லா பெட்ரோலோட காலேஜ்க்கே வந்துட்டான். And this is Cartesian with Hey, யார் நீ? Hey mister. Hola, amigos, how are you? கேக்குறல்ல? Who are you? காதல் வளர்த்த உன்மேல் 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 நானும் காதல் வளர்த்த Hey! Hey! யாரா நீ? அவளை விடு. டீச்சர், நான் இவளுக்கு எத்தனையோ தடவை டியாமோன்னு சொன்னேன். பட் இவ கேட்க மாட்டேங்கிறா. டியாமோனா? டியாமோன்னு அர்த்தம் ஐ லவ் யூன்னு. ஆனா இவ என்ன வெறுக்கிறா டீச்சர். Please. அதான் இவள பெட்ரோல் ஊத்தி கொளுத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். வேண்டாம், சொல்றத கேளு. இந்த பொண்ணை விட்டுடு. எங்க பார்த்தாலும் இதே மாதிரி இன்சிடென்ட்ஸ் தான். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். வேண்டாம், இவளை எதுவும் பண்ணிடாத. விட்டுட்டா டீச்சர்? விட்டுடுப்பா ப்ளீஸ். சரி 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 டீச்சர், சரி. இந்த பொண்ணை கொளுத்த வேண்டான்னு பாவம் நீங்க எல்லாம் ரெக்வெஸ்ட் பண்றதுனால so let's do one thing. இதே பெட்ரோல என் மேல ஊத்தி இந்த பொண்ணை பத்த வைக்க சொல்லலாமா? ஓகே. வேண்டாம் வேண்டாம். I can't live without you dear. எனக்கு வாழ அருகதையே இல்லையா? உன்னை விட்டு என்னால வாழ முடியாது. ப்ளீஸ் எனக்கு ஒண்ணு போட்டுரு. பக்கெட் எடுத்துக்கோ. வேண்டாப்பா வேண்டாம். ஐயோ, உன்னை கை எடுத்து கும்பிடுறேன். வேண்டாப்பா. இப்போ நீ ஊத்தலன்னா நான் உன் மேல ஊத்திடுவேன். Do it. பிரதர்ஸ், யாராவது லைட்டர் வச்சிருக்கீங்களா? என்னடா, எனக்கு இங்கேயே சமாதி கட்டலான்னு பிளானா? அது சரி, நீ என்ன ஏதோ ஒரு வார்த்தைக்கு சொன்னா உண்மையிலே ஊத்திடுவிய? என்னையே கொளுத்த பாக்குறியா? என் ஃப்ரெண்ட்ஸு கொண்டா நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏய் ஏய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏய், பாத்து. ஏய், சொல்றது கேளு. ஏய்,
பத்திக்கிட்ட செத்துருவேன். திமாக் கராப் ஹோ கயா கியா? கிட்ட வராத. வேணாம். நான் சொல்றத கேளு. நான் பத்திக்கிட்டா செத்துருவேன். சொல்லுங்களேன்டா. என்ன தைரியம்டா உனக்கு? ஏய். डालो इस कुत्ते को. இப்போ புரிஞ்சுதா? நேத்து நீ ஒரு வார்த்தை சொன்னியே, அது உண்மைதானா? என்ன சொன்ன? என்ன கொன்னு போட்டுட்டு இவள தூக்கிட்டு போ. எனக்காக உன்னோட உயிரை கொடுப்பியா? உயிரை கொடுக்கற அளவுக்கு என் மேல லவ்? டுடே இஸ் வேர்ல்ட்ஸ் ப்ராமிஸ் டே. ப்ராமிஸ்? எதுக்குடி உனக்கு ப்ராமிஸ் பண்ணணும்? எதுக்கு எடுத்தாலும் ப்ராமிஸ் ப்ராமிஸ்னு கேட்டா என்ன அர்த்தம் சொல்லு? உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது எதுக்குடி நாங்க ப்ராமிஸ் பண்ணணும்? ப்ராமிஸ்? பசங்க எப்பயாவது உங்களை ப்ராமிஸ் கேட்டாங்களா? உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? பசங்க தாண்டா வெக்கப்படணும், எங்களை கேட்க தேவையில்ல. பிரச்சனைனா உங்க பின்னாடி நிப்போம், புடிச்சவனுக்காக உயிரை கூட தருவோம். பட் நீங்க அப்படி இல்ல. We are not like you boys. ப்ராமிஸ் ப்ராமிஸ். अपना भाई आ गया रे। हमारा भाई नंबर 1। தேங்க்யூடா. எனக்காக நான் அலர்த்துக்கு 4 பேர் இருக்கீங்க. என்ன சொல்ற பாய்? 4 இல்ல 8 பேர் இருக்கோம். சூசைட் கூட பண்ணிக்குவீங்களா? அதெல்லாம் ஓகே. என் மேல உயிரையே வச்சிருக்கீங்க. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல. என்னது பாய்? நான் இத்தனை நாள் ஜெயில இருந்தேன்ல, என்ன பாக்குறதுக்காக ஒருத்தன் கூட ஏன்டா வரல? பார்க்க வரலாம் தான் நினைச்சோம் பாய். என்னடா ஒருத்தன் கூட வரல. உயிரை கொடுப்பாங்களா? நீங்க எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லடா. அவன் தான்டா என் ஃப்ரெண்டு. மை ஒன்லி ஃப்ரெண்ட். என்னோட அமிகோ மேரா தில் கா தட்கன். ஏய் இசாஸ் பாய், அவனை கொன்னு போட்டு அவளை தூக்கிக்கிட்டு வரணும். அவனோட கடைசி ஆசையும் அதுதான். சார் வணக்கம். ஏய் உட்கார் ரிலாக்ஸ். ஏய் சேர் உட்காருங்க சார். அந்த சைக்கோ ஜெயில இருந்து தப்பிச்சிட்டான், தெரியல? தெரியும் சார். அவன் அந்த ஜெயிலோட செவுத்து மேல எழுதின ஒரே ஒரு பேரு அஞ்சலி. அவன் குறி வச்சது உன்னதான். எந்த நிமிஷத்துல வேணாலும் அட்டாக் நடக்கலாம். ஆல்ரெடி அட்டாக் நடந்து போச்சு. இவர்தான் காப்பாத்தினாரு. எனக்கு எதுக்கு நீ சொல்லல? என்கிட்ட இருந்து ஏன் மறைச்சீங்க? சொல்ல வேண்டாம், நான் தான் சொன்னேன். ஏய் அத சொல்ல நீ யாரா? அவ என் தங்கச்சி. நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுனா? சரி, நான் நம்ம கான்ஸ்டபிள்ஸ் 2 பேரை மஃப்டில அனுப்புறேன். வேண்டாம், ஆல்ரெடி மஃப்டில நான் தான் இங்க இருக்கேன்ல. நான் ஒருத்தன் போதும். டேய் சார், நீங்க அனுப்புங்க சார். போன் கொடு. இது என்னோட நம்பர். உனக்கு அவனை பத்தி ஏதாவது டீடைல்ஸ் தெரிஞ்சா உடனே இன்ஃபார்ம் பண்ண. நீ மட்டும் தனியா எங்கேயும் வெளியே போயிடாத. பாப்பாவுக்கு நிறைய கச்சேரி இருக்கு தம்பி. முதல்ல இந்த கச்சேரி ஒரு முடிவுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் உங்க கச்சேரியை வச்சுக்கலாம். ஓகேவா? அதை சொல்லிட்டு போகதான் வந்தேன். கமிஷனர் உன்னை பத்தி ஓவரா புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு. அவ்வளவு நல்லவனாடா நீ? இல்ல சார். எங்கடா கூட்டிட்டு போற? சும்மா கத்தாத. மென்டல். வேண்டாம் சொல்றா. எங்கடா கூட்டிட்டு போற? ஸ்பைனல் கார்டுக்கு பலமா அடிபட்டதுனால 2 காலமே விளங்காம போயிடுச்சு. அமெரிக்கால இருந்து டாக்டர் வராரு. இந்த ரிப்போர்ட்ஸை நான் அவர்கிட்ட காமிக்கிறேன். கியூர் ஆகிற பாசிபிலிட்டி இருக்கோ இல்லையோ அவர் வந்தா தான் தெரியும். அவர் வந்ததும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. உன்னதா? என்ன? இன்னில இருந்து நானும் உன் கூட இருப்பேன்.
நீ எங்க போனாலும் நானும் அங்க வருவேன். என்ன புதுசா இருக்கு? சரி வா. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. நீயா நீயா இதயம் திருட ஏதோ ஆகுதே, தீயாய் தீயாய் உணர்வை வருட உயிரே போகுதே, வானமே சாட்சியாய் மயங்கியே ஓய்கிறேன், ஏனடி ஏனடி. நீயா நீயா இதயம் திருட ஏதோ ஆகுதே, தீயாய் தீயாய் உணர்வை வருட உயிரே போகுதே, வானமே சாட்சியாய் மயங்கியே ஓய்கிறேன், ஏனடி. ஒரு புன்னகை செய்தே கடந்து சென்றாயே, தப்பிக்க முடியாமல் என்னை கொன்றாயே. ஓ காதல் செய்வது பித்துதானே, காதல் பித்தம் என்றும் நானே, மனசுக்கேனோ ரக்க வருதே, பட்ட பகலில் நிலவு வருதே. ஓ காதல் செய்வது பித்துதானே, காதல் பித்தம் என்றும் நானே, மதிசாய்க்கின்ற புயலோ காதல் உடலோ உன்னாலே உருகி போனே, உன் பார்வை கூர்மையிலே கனவுக்குள் ஊடுருவி ஏதேதோ செய்கிறாயே, ஒரு மின்னராகவே நெஞ்சோடு வந்தாயே, என் கண்ணை கட்டியே மறைந்து போனாயே. நீயா நீயா இதயம் திருட ஏதோ ஆகுதே, தீயாய் தீயாய் உணர்வை வருட உயிரே போகுதே, வானமே சாட்சியாய் மயங்கியே ஓய்கிறேன், ஏனடி. ஒரு புன்னகை செய்தே கடந்து சென்றாயே, தப்பிக்க முடியாமல் என்னை கொன்றாயே. இந்த ஆட்டோ டிரைவர் உனக்கு தெரியுமா? ஏய், உன்னோட தானே பேசிக்கிட்டு இருக்கேன், பதில் சொல்ல மாட்டியா? ஏய் காலே பொம்பேல், பாய் உன்னை பைத்தியம் நினைக்குது பாய். சார் விட்டுருக்கு சார், உங்களை கையெடுத்து கூப்பிடுறேன் சார், ப்ளீஸ் சார். சார் மேட்ரு என்னன்னா சார், இவங்க யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க சார். இவளோட பேர் என்ன? அஞ்சலி சார். ஏய், மேரா அஞ்சலி கே? இல்ல சார், பிச்சைக்காரி அஞ்சலி எங்க அம்மா சார். ஏன் பதில் பேச மாட்டேங்கிறாங்க? பாவம் பேச முடியாது ஊமர் சார், எங்க அம்மா சார். என்னாச்சு சார்? எங்க அம்மா ஞாபகம் வந்துச்சுடா. யூ ஷுட் பி லக்கி. ஐ சி. உங்க அம்மா அட்லீஸ்ட் உன் கூட இருக்கா. எங்க அம்மா என்ன தனியா விட்டுட்டு போயிட்டா. எங்க போயிட்டாங்க சார்? தெரியலையடா. அம்மா போன வருத்தத்துல நான் இருந்தா அந்த ஆட்டோ டிரைவர் அவன் என் பொண்டாட்டியை தூக்கிக்கிட்டு போயிட்டான். ஐயோ சுடாதீங்க சார். Tell me where is. I'll shoot you. அது தெரியாது சார். அவன் யாரும் எனக்கு தெரியாது சார். ஆனா என் ரூம் மட்டும் ஒருத்தன் ஆட்டோ டிரைவரா இருக்கான் சார். அவனுக்கு வேணா நான் ஃபோன் பண்ணி கேட்கட்டுமா? ஒருவேளை அவன் இவனா இருந்தா? அம்மா சத்தியமா அவனா இருக்க மாட்டான் சார். ஒரு பொண்ணே வெளியே வந்தாலும் சேச்சி போன்னு சொல்றவன் சார் அவன். வேணா ஒண்ணு பண்றேன் சார், கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக அவன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். அவன் இவன் இல்ல, வேற யாரோ. ஒரு ஃபோன் பண்ணி பாக்குறேன் சார். வேண்டாம் சார், ஒரே ஒரு ஃபோன் சார். நோ வேண்டான்னு சொன்னல. புடி செட்டு, இன்னைக்கு கலெக்ஷன். ராஜா, இன்னொரு மொரட்டு பையன் இருக்கான்.
அவங்கிட்ட வசூல் பண்ணிட்டா உன் டார்கெட் முடிஞ்சு போகுது. வசூல் பண்ணி தரேன். நம்பரை கொடு. இவனு மரியாதையே இல்லாம பேசுறா ராஜா. ஏதாவது பண்ணி இவங்கிட்ட பணம் வசூலிக்கணும். ஹலோ இசாஸ் கான். உனக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு ஹாங்காங்ல இருந்து. ஹாங்காங் கौन भेजा? நுஸ்ரத் ஃபத்தே அலி கான். என்ன இருக்கு அதுல? தெரியல, ரொம்ப வெயிட்டா இருக்கு. ஏதோ மெட்டல் பாக்ஸ். मेटल बॉक्स எங்க வரணும்? 4 बगला मालूम है? नेरा वो फिर राइट आजा, फिर यू टर्न ले. अंदर रोड डेड एंड डार्क हो, अपन वही मिलेगा. ए अजीज, किसको एड्रेस बोला रे? भाई ये तो पार्सल अंदर का. உனக்கு யார் அனுப்புனா? नुसरत फतेह अली खान. அவன் செத்து போய் 20 வருஷம் ஆச்சுறால். அது போலீஸ் ஸ்டாப்பா இருக்கும். ஏன் அட்ரஸ் சொன்ன? यारो தெரிஞ்சவங்க நினைச்சா பாய். பாய் 2 மினிட்ஸ்ல வரானா பாய். ஓலா, வெல்கம் டு மை வேர்ல்ட். இந்த கடவுள் இருக்கானே, அவன் கொடுக்கும்போது குறைய பிச்சுக்கிட்டு கொடுப்பான்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு உண்மை இல்ல? ஐ மிஸ் யூ. இசாஸ் கான் கோனே யா? मैं क्या रे? உன் பாக்கியை கொடு. டேய் பாகல், நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ என்னடா அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? ரெக்கவரிக்காக வந்தேன்டா. அவனை தூக்க போறேன் இப்போ. டேய், உனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. நீ அவனை தூக்கிட்டு போக முடியாது. ஏன்னா நான் உன்னை போட போறேன். இப்ப என்னங்கிற? ஏன் அஞ்சலி எனக்கு தந்துடு. எடுத்துக்கோடா, எனக்கு இவன் தான் வேணும். ஒரு ஆம்பளையா இருந்தா என் கதையை முடிச்சு அவளை தூக்குடா. கிரெடிட் கார்டு இருக்கா? டெபிட் கார்டு இருக்கா? கார்டை எடு. கார்டு கால். பின்ன போட சொல்லு. 5272. முத்தம் வெச்சிட்டேன். You made my life. On public demand, once more. Let's go. ஏதோ போனா போகுது. சின்ன பையனு விட்டா इसको छोड़ो नहीं भाई, मार दो.
எங்க 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 இவனை கொன்னுடு பாய். ஏய் ஏய் வாட் சைக்கோவிற்கும் போலீசாருக்கும் இடையே நடந்த துப்பாக்கி சூட்டில் ஒரு கேங்ஸ்டர் மரணம் மற்றும் ஒரு கேங்ஸ்டருக்கு காயங்கள். செஞ்சுரி அடித்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ராதா மோகன் செஞ்சுரி பூர்த்தியானதை தவிர வீணா நீங்க நடுவுல வந்ததால அவன் தப்பிச்சிட்டான். இல்லனா அவனை தூக்கியிருப்பேன். இல்லனா அவனை தூக்கிடுவியா? லைசென்ஸ் உன்கிட்ட இருக்கா என்கிட்ட இருக்கா? போட்டோம். அஞ்சலி காஃபி எடுத்துட்டு வா. என் கூடவே இருப்பியா? ப்ராமிஸ். சார் அந்த பொண்ணை உள்ள போக சொல்லுங்க சார். அட்டிங் என் வீட்டுக்கு வந்து என் பொண்டாட்டி உள்ள போக சொல்றியா? சார் நீங்களா சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார் உள்ள போக சொல்லுங்க சார். உனக்கு மரியாதை கொடுத்து பேசணும். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். மா இந்த அஞ்சலியை கொஞ்சம் உள்ள கூட்டிட்டு போ. கம். யாரோ ஒருத்தன் கிடைச்சான்னு சொன்னியே, அவன் பேர் என்ன? காந்தி. கிரிமினல்ஸ் நேம் இஸ் காந்தி. களி முத்திடுச்சு. என்ன லவ் பண்ணிட்டு இருக்கியா? ஐ திங்க் சோ. காட்டுக்குள்ள நிறைய எலிஃபண்ட்ஸ் இருக்கும். பட் ரோக் எலிஃபண்ட் அது மட்டும் ஒண்ணே ஒண்ணு இருக்கும். வேற எதோடையும் சேராம தனியா இருக்கும். அதுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோ, மொத்த காட்டையும் தம்சம் பண்ணிடும். அந்த ரோக் எலிஃபண்டே லவ்ல விழுந்தா இட்ஸ் சம்திங் எல்ஸ். எல்லா ஆம்பளைங்க மாதிரி ஏமாத்த அவன் ஒன்னும் மனுஷன் இல்ல, ஒரு ஜந்து. அந்த மாதிரி ஒரு ஜந்து கிடைக்கிறப்போ மிஸ் பண்ணக்கூடாது. நான் மிஸ் பண்ணிட்டேன், நீ மட்டும் மிஸ் பண்ணாத. உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அது அவனுக்கு பெண்கள் மேல வெறுப்பு உண்டாக்கிருக்கு. அநியாயத்துக்கு பெண் இனத்தையே திட்டுறான். திட்டட்டும், அவன் திட்டினாலும் மனசுக்கு எதமா தான் இருக்கும். ஹேய் லிசன் கேர்ஃபுல்லி. நீ உடனடியா இந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு ஊரை விட்டு எங்கேயாவது போயிடு. அவன் எப்ப என்ன செய்வான்னு யாராலையும் சொல்ல முடியாது. இப்போ எங்க கூட்டிட்டு போக சொல்றீங்க சார்? எங்கேயாவது கூட்டிட்டு போடா. அவனை போட்டதுக்கு அப்புறம் உனக்கு ஃபோன் பண்றேன், அப்ப நீ வா. உயிரை பாத்துட்ட. கொல்கத்தா போலீஸ் எங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் வலுக்கட்டாய ஹாலிடே. இந்த இயற்கை ரொம்ப மோசமானது. எங்கேயோ மழை பெஞ்சா யார் யாரோ ஒன்று சேர்ந்துருவாங்க. அதுலயும் இந்த பொண்ணோட மூடு ரொம்ப கிரகமா இருக்கு. அதான் என் What happened? டேங்க் ஃபுல்லா இருக்குன்னு சொன்ன, குடிச்சிருச்சு. இப்போ எப்படி? கடவுள் கொடுத்த கால் இருக்குல்ல. Hey, waterfalls. Let's go. அஞ்சலி, நான் அந்த லொகேஷனுக்கு வரல. Come on, yeah, let's go. Come. Such a beautiful place. நீ போ, நான் வரேன். Okay. ஏய், பார்த்தாச்சுல, வா போலாம். உனக்கு பிடிக்கலையா? இல்ல. இங்கேயே இருக்கணும்னு தோணல? இல்ல. Oh, wait a minute. இந்த லொகேஷன்ல உனக்கு ஃபிளாஷ்பேக் இருக்கா? இருக்கு. அவளோட இங்க வந்தேன், அதே டென்ட்ல தான். டென்ட்டுக்குள்ளயா? என்ன பண்ணாவல? என்ன நடந்துச்சுன்னு கேக்குறல்ல? 3 ராத்திரி ஒண்ணா சேர்ந்து தூங்கினா என்ன நடந்திருக்கும்னு யோசி. ஏய், எதுக்குடி அழற? உன்னதான். எதுக்கு அழறன்னு கேக்குறேன். செகண்ட் ஹேண்ட் கிடைச்சா அழுக வராதா? ஏமா தாயே, இங்க ஷோரூம் வண்டி எல்லாம் இல்ல, எல்லாம் செகண்ட் ஹேண்ட் தான். ஓகே, எனக்கு நீச்சல் வராது. இப்ப இதுல குதிச்சா பிழைப்பேன்னு கூட தெரியாது. I miss you. ஏய்,
நீ ஏன் அழுத? எதுக்கு குதிச்ச? பதில் சொல்லு. செவிடா நீ? என்னடி இன்னைக்கு இவ்வளவு அழகா இருக்கு? நனைஞ்சா பண்ணி கூட அழகா தான் தெரியும். நோ 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 நோ, உன் கண்ணுல என்னவோ இருக்கு. சுத்த போய். ஏய் சொல்லு. ஒண்ணு இல்லைன்னு சொல்றல. ஏதோ இழுக்குதுடி. சும்மா கும்முன்னு இருக்க உதடு. எங்க ஒரு பாட்டு பாடு. என் குரல் கேட்டு சகிக்க முடியாது. இன்னைக்கு என் காது கதுவே நல்லா இருக்கும். ஏய் போடா. ஏய் ஒரு பரவசமே எந்த உள்ளம் கண்டதடா கண்ணாளன தன்னாலே தெளியுது நாணங்கள் கனலென விரகம் முன்னால் வாட்டுதடா. பருவம் மழையா என் உளம் நனைக்க சிறு தூரல மெய் தீண்டிட ஒரு பரவசமே எந்த உள்ளம் கண்டதடா கண்ணாளனே. இமைகள் மூட கனவை தேக்கி கனவில் வந்து சொர்க்கம் நோக்கி என்னை துரத்தி சென்றாயே நிலை தடுமாற செய்தாயே ஒரு நொடியில் வெயிலாகி சருகாக்கினாய் நீ மறு நொடியில் குளிராகி என்னை வாட்டினாய். காதலே போராட்டம் பெண்மையே பூந்தோட்டம் ஒரு பரவசமே எந்த உள்ளம் கண்டதட கண்ணாளன. ஏதோ புதிய சங்கீதங்கள் தீரா காதல் சந்தேகங்கள் விழிகள் கோர்க்கும் ஒரு நாளே மனதில் காமன் திருநாளே. பிரியமான உன் அழைப்பு நிஜமா கனவா இது மதி மயக்கும் பரவசத்தின் மீளா நினைவா. உன்னிலே நான் தானா சுவாசமே நீதானா ஒரு பரவசமே எந்த உள்ளம் கண்டதடா கண்ணாளனே. மாதாமா பாரு யாரா இவனுங்களா? சார் வணக்கம். அம்மா எப்படி இருக்காங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காங்க. அஞ்சலி இங்கதான் இருப்பான்னு ஏன் சொல்லாம மறைச்ச? நீங்க அந்த பொண்ணை தான் கேட்டீங்கன்னு தெரியாது சார். ஏய் பப்ளு, இது உங்க அத்தையம்மா பெட்டு தானே? ஆமா அங்கிள். ஏய் சுப்ரே, உங்க அத்தையம்மா நல்லா இருப்பாடா. டேய் பப்ளு, பப்ளு உங்க அத்தையம்மாவை நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா? ஓகே அங்கிள்.
ஹனிமூனுக்கு எங்க போனா நல்லா இருக்கும்? ஊட்டி. ஊட்டி? உங்க அத்தை அம்மாக்கும் எனக்கும் பையன் பிறந்த பெட்டரா பொண்ணு பிறந்த பெட்டரா? பொண்ணு. என்ன பேர் வைக்க சொல்ற? ஷக்கீரா. ஷக்கீரா? ஷக்கீராவை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? பண்ணிக்கிறேன் அங்கிள். அப்போ நீ எங்க போவ ஹனிமூனுக்கு? ஸ்விட்சர்லாந்து. ஸ்விட்சர்லாந்து? ஸ்விட்சர்லாந்து. கியூட்டி பாய். சுண்டக்கா. எனக்கு ஊட்டி, உனக்கு ஸ்விட்சர்லாண்டா? என்ன பைத்தியக்கார பையன் நினைச்சியா? ஏய், எல்லாரும் என்ன சைக்கோன்னு சொல்றாங்க, ஆனா இவன் தான் சைக்கோ. ஏன் சாலா சைக்கோ சொல்றா? ஏண்டா, உனக்கு கல்யாணம்னா என்னன்னு தெரியாது, பசங்க எப்படி பிறப்பாங்கன்னு தெரியாது, ஆனா ஹனிமூன் மட்டும் தெரியுமா? ஏய் பாகல், என்ன இவன் இந்த வயசுல எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா? ஏய், இது என்னோட காகுல்ஸ். கனகுட்ரா. ஏய் லிட்டில், உன் அத்தையம்மா எங்க போனான்னு சொல்லு. அத்தையம்மாவையும் எதிர் வீட்டு அங்கிளையும் போலீஸ் எங்கேயோ அனுப்பி வச்சாங்க. எங்க? தெரியாது. ஹனிமூன்கா? ஹனிமூன்னா என்ன அங்கிள்? எவன்டா சொன்னது குழந்தைங்க தெய்வத்துக்கு சமம்னு? பாரா, உன் பையனை பாரு, ரொம்ப கார பையன். ஏய், என்ன பண்ற? Fishing. We are fishing for dinner. மீன் பிடிச்சிட்டு இருக்கோம். மீன் குழம்ப நல்லா சாப்பிட்டு அதே டென்ட்ல இன்னொரு பொண்ணு பக்கத்துல படுக்க வேண்டியதா போச்சு. சும்மா சொல்லக்கூடாது, என் எக்ஸை விட இந்த பொண்ணு என்னாச்சு? நாய்ங்கன்னா எனக்கு ரொம்ப பயம். நான் குழந்தையா இருக்கும்போது ஒரு நாய் என்ன கடிச்சிருச்சு. இப்போ ஒன்று கடிக்கல, நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. எல்லா நாயும் கடிக்காது. நான் சொல்ல ட்ரை பண்றதும் அதான் சார். நாய்ங்கன்னு இல்லை, நாங்கள் பொண்ணுங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். பழைய பழக்கத்துல கைய மேல போடாத. அஞ்சலி கிடைக்காம தூங்க மாட்டேன்னு சொல்றாரு சைக்கோ. ஆக்சுவலி சைக்கோஸ் காதலிப்பாங்களா? அவங்களுக்கு காதல்னா என்னன்னு தெரியுமா? அந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காரு பிரபல சைக்கி ஆர்டிஸ்ட் வீரபாண்டியன் சார். பாண்டியன் சார், எனக்கு தெரியாம தான் கேக்குறேன் மிஸ்டர் வீரபாண்டியன். சைக்கோனா என்ன? Someone who is mentally unstable, affected by psychosis. சைக்கோசிஸ்? ஏய் தொம்ம தலையா, சைக்கோனாலே என்னன்னு புரிய மாட்டேங்குது. இதுல சைக்கோசிஸ்னு சொல்ற? அவங்க மென்டல் சார், எப்ப எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. பாயிண்ட் தான், நீ சொன்னதும் கரெக்ட் தான். இதுதானே? நீ என்ன சொன்ன செல்லம்? சைக்கோக்கு காதலிக்க தெரியாதா? Can you see in my eyes நான் அஞ்சலி எவ்வளவு காதலிச்சேன்? ஏன் அஞ்சலி? ஏன் அஞ்சலியை கொல்கத்தா போலீஸ் ஒளிச்சு வச்சுட்டாங்க. ஏய் கமிஷனர், உடனடியா என் அஞ்சலி எனக்கு கிடைக்கலனா சிட்டில இருக்கிற எந்த அஞ்சலியையும் நான் விட்டு வைக்க மாட்டேன். சிறுசு பொடிசு எழசு பெருசு ஒட்டுமொத்தமா எல்லாரையும் கிட்னாப். உன் பேர் என்ன? ஸ்ரீவாத்சவ். முழு பேரை சொல்லு. அஞ்சலி ஸ்ரீவாத்சவ். அஞ்சலி? facebook.com Anjali Kolkata.
கொல்கத்தா. மொத்தம் லிஸ்ட்ல இருக்கிற எல்லா அஞ்சலியும் எனக்கு வேணும். உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். அஞ்சலி தேவி பெகர், அவ அம்மா பெகர். அவளையும் தூக்குங்க. நான் தான் அஞ்சலி பேசுறேன்க்கா. மாநிலம் முழுவதும் பதட்டம் காணப்படுகிறது. பிணை கைதிகளின் பெற்றோர்களும் உறவினர்களும் கவலையில் உள்ளார்கள். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கொல்கத்தா போலீசார் தேடுகிறார்கள். ஆனால் இன்னும் தகவல் ஏதும் கிடைக்கவில்லை. நீ இப்ப எங்க இருக்க? ஃபாரஸ்ட்ல இருக்க. உடனடியா கிளம்பி சிட்டிக்கு வா. எதுக்கு சார்? அந்த சைக்கோ சிட்டில அஞ்சலின்னு பேர் இருக்கிற எல்லாரையும் கிட்னாப் பண்ணிக்கிட்டு இருக்கான். சீக்கிரம் வா. சார், அந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் சொன்னதை மறந்துட்டீங்களா? சைக்கோ போட்டதுக்கு அப்புறம் நான் ஃபோன் பண்றேன், அப்ப வந்தா போதும்னு சொன்னார்ல. அவர் ஃபோனுக்காக தான் வெயிட்டிங் சார். போட்டலங்க. அந்த சைக்கோ அவன் பொண்டாட்டியையும் என் தங்கச்சியையும் தூக்கிட்டு போயிட்டான். நீ அழகா இருக்க. பட் ஐ ஹேட் யுவர் ஹஸ்பண்ட். ஐ வில் கில் தட் புறம்போக்கு. அவன் எங்க, நீ எங்க? யூ ஆர் சோ பியூட்டிஃபுல். கேன் ஐ டான்ஸ் வித் யூ? நோ ப்ராப்ளம், ப்ளீஸ் கம். டோன்ட் ஃபியர். ஐ வில் ஷோ யூ ஹவ் டு டான்ஸ். கம் ஆன், கம் ஆன். ஏண்டா அஞ்சலி தேவி, உங்க அம்மா ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? பேசணுமா? அம்மா, அம்மா. இங்கிருந்து எந்திரிச்சு உன் பக்கத்துல வந்து உட்கார சொல்லு. போதும். கூப்பிடுறா. அம்மாவை கூப்பிடு. அம்மாவை எல்லாரும் பார்க்கணும். பாய், இது அம்மா இல்ல பொம்மை. இந்த பொம்மையை வச்சது நீதானே? ஆமா சார். ஏன் வச்ச? கான்செப்ட். மை ஹோல் இன்டென்ஷன் இஸ் பேக்கிங் சிஸ்டத்தை மாத்தணுங்கிறது தான். எனக்கு ஐடியா பிடிச்சிருக்குடா. ஐ அப்ரிஷியேட் இட். இது ரொம்ப நல்ல ஐடியா இல்ல? இந்த பொம்மைக்கு புர்கா போட்டு அம்மா அம்மான்னு கேட்க வைக்காமலேயே ரோட்டோரமா உட்கார வச்சு பிச்சை எடுக்க வச்சு டோட்டல் சிஸ்டத்தையே மாத்திட்டான். பொறம் போக்கு. இந்த பொம்மையை காட்டி அம்மான்னு என்கிட்ட பொய் சொல்லிருக்க. அது மட்டும் இல்ல, பேச்சு வராதுன்னு சொன்ன. என்னை ஏமாத்திட்டல. உன் கண்ணுக்கு லூசு மாதிரி தெரியுறா? சொல்லு. பாய், பொம்மைய அம்மாவாக்கி இவன் நம்மள பக்கராகிட்டான் பாய். பொம்மைய காட்டி அம்மான்னு என்கிட்ட பொய் சொன்னல. போக்கு செத்தடா. வயதுடன் சம்பந்தமின்றி ஒரே பெயர் இருக்கும் ஏராளமான பெண்களின் கிட்னாப் இன்று கின்னஸ் புக் ரெக்கார்டில் இடம்பெற்றுள்ளது. சைக்கோ தேடும் அந்த பெண் அஞ்சலி இப்போது நம்முடன் லைவில். டேய் சைக்கோ, நான் பேசுறது கேக்குதா? பாய், டிவில வரேன் பாய். நல்லா கேட்டுக்க. நீ தேடிக்கிட்டு இருக்கிற அஞ்சலி என் கூட தான் இருக்கா. மத்தவங்களை தொந்தரவு பண்ணாத. எனக்கு ஃபோன் பண்ணு. நீ எங்க வர சொல்லி கூப்பிடுறியோ நான் வர தயார். டிவி ஸ்கிரீன்ல என் நம்பர் ஸ்க்ரோல் ஆகுது பாரு. கண்ணு தெரியுதா? ஃபோன் பண்ணு. ஃபோன் பண்ண அவன் நம்பருக்கு. அமெரிக்கால இருந்து டாக்டர் வந்திருக்காரு. உங்க பேஷண்ட் ரிப்போர்ட்டை நான் அவருக்கு காமிச்சேன். அர்ஜென்ட்டா உங்ககிட்ட அவர் பேசணும்னு சொல்றாரு. எடுக்கல பாய். ஆபரேஷன் பண்ணா கால் குணமாயிரணும் டாக்டர் சொல்றாரு. ஆனா இப்பவே நீங்க 10 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணி ஆகணும். இப்போ என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல டாக்டர். மறுபடியும் நைட் ஃபிளைட்டுக்கு டாக்டர் அமெரிக்கா போயிடுறாரு. நீங்க அட்லீஸ்ட் 1 ஹவர்க்குள்ள அரேஞ்ச் பண்ண முடிஞ்சா நான் டாக்டர் கிட்ட பேசி ஆபரேஷனுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்றேன். டேய், நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். போனை வேடா. சேட்டு ஷூரிட்டி இல்லாம பணம் கொடுக்காது. அது ஏன் பாலிசி. உங்ககிட்ட ஷூரிட்டி இருக்குதா? உங்களுக்கு கோடி கணக்குல வசூல் பண்ணி கொடுத்தேன். என்ன நம்ப மாட்டீங்களா? நம்ப மாட்டேன் ராஜா. பிசினஸ் இஸ் பிசினஸ். ஸ்டோரி. गुमशुदा हूँ तेरे प्यार में, गुमशुदा हूँ तेरे प्यार में, दीवानापन है ये मोहब्बत
सुरूर न पहचाना है ये नजरों का है कसूर ओ, 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 आज दुनिया मुझे कुछ और नजर लगे प्यार के रंग में ऐसा होता है दिखते दिखते हर चीज बदल गए सिलसिला प्यार का बन गए एक हम गुमशुदा हूँ तेरे प्यार में गुमशुदा हूँ तेरे प्यार में ऐसे वीराने में एक दिन घुट के मरेंगे हम एक दिन जितना चाहे पुकार लो ये पल नहीं आएंगे चाहत की राहों में जी भर के जिएंगे गुमशुदा हूँ तेरे प्यार में गुमशुदा हूँ तेरे प्यार में मेरे जान तू दड़बा के जाने जा कैसा तू मुझसे दूर